அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதங்களில் போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் போதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை.
என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா. பாடலை சேர்ந்து பாட போகிறோம். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடு உண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு உண்டு, நான் எதற்குமே அஞ்சேன். ஏனென்றால் நாம் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலராய், யெகோவா ஷம்மாவாய் நம்மோடு இருந்து நம்மை அவர் நடத்துகிறார். இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து விடுதலையோடு பாடும். ஹல்லேலூயா. பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழ முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். அவப்போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவப்போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் மறந்து பாடும். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும் கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு,
என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் மந்தி. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் மந்திரே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு படகுல போகும் பொழுது பயங்கரமாக பெருங்காற்று வீசினது, கடல் கொந்தளித்தது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சீஷர்களுடைய விசுவாசத்தை அவர் சோதித்து பார்த்தார். இத்தனை நாட்களாக அந்த சீஷர்கள் ஏன் கூட தான் இருக்கிறாங்க, இந்த சின்ன நிலைமையை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து, அந்த பெருங்காற்றை பார்த்து, அந்த கடல் கொந்தளிப்பை பார்த்து பயந்து போகிறார்களா, இல்லை என் மேலே அவங்க நம்பிக்கையாக இருக்கிறார்களா அப்படின்னு சோதித்து பார்த்தார். அதே போல தான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் பெருங்காற்று, கடல் போன்ற பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் வருகிற போல இருக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், அதை நிச்சயமாக அவர் மாற்றுவார். நாம் விசுவாசத்தோடு சொல்லுவோம், இயேசு என் கூட இருக்கிறாரு, இயேசு என் கூட இருக்கிறாரு, இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் இயேசு காற்றை காட்டிலும் பெரியவர், அவர் கடலை காட்டிலும் பெரியவர், அக்கினியை காட்டிலும் அவர் பெரியவர், எல்லாவற்றிற்கும் மேலான பெரியவர் என் கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு முறை சேர்ந்து பாடுவோம். அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவிலேயே, அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதிலேயே என்று நல்ல விசுவாசத்தோடு நீங்கள் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் போல் யாருண்டு, அவர் அன்பிற்கு அளவில்லையே, 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 அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவ. அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் மந்திரேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் மந்தி. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் மந்தி. பெருங்காற்று வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும், அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும், கடல் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும், அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் மந்தி. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் மந்தி. அறிக்கையிடுங்க. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் மந்தி. என் இயேசு என்னோடுண்டு,
எதற்கும் பயப்படே, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்குமே அஞ்சிடே. நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு, எப்பேற்பட்ட கடல் கொந்தளிப்பு வந்தாலும் காற்று வீசினாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நான் எதற்கும் பயப்படேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் நமக்கு துணை நிற்கிற தெய்வமாய் அவர் இருக்கிறபடியினாலே நல்ல விடுதலையோடு விசுவாசத்தோடு அவர் நம்முடைய கஷ்டங்களை மாற்றுகிறதற்கு அவர் போதுமானவர். அவர் அன்பின் கயிறுகளாலே நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பிற்கு அளவில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் நம்மை ஒரு நாளும் அசைவுற விடாதிருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. நல்லா கர்த்தரை துதித்து இந்த பாடலை மகிமைப்படுத்துவோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை. புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, போற்றி போற்றி துதித்திடுவோம். நல்ல விடுதலையோடு பாடுங்க. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. பாடுவோம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன். கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கள் கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவேன், யெகோவா
போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். ஏகோ வருவா என்று பாடுவேன், ஏகோ வருவா என்று பாடுவேன். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். ஏகோ வருவா என்று பாடுவேன், ஏகோ வருவா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம். ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை இயேசுவை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஸ்டான்ஸா எல்லாமே சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை வைத்து பக்தன் எழுதியிருக்கிறார். அதில் 2வது ஸ்டான்ஸாவில் நாம் பாடுகிறோம். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழிநடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார், அதனால் யெகோவா ராஃபா ராஃபா என்று நான் பாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஆத்துமாவிலே மாத்திரம் நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன் இல்லை, நம்முடைய சரீரத்திலேயும் பலவீனங்களை மாற்றி ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் யெகோவா ராஃபா, நானே உன் பரிகாரியான தேவன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றி சரீரத்திலே ஆறுதல் அளிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேளை பலவீனத்தோடு இருக்கிறீங்கன்னா இந்த வேளையில் இந்த பாடலை பாடுவோம். மரண இருளில் உடனிருந்து என்னை மீட்டார், யெகோவா ராஃபா ராஃபா என்றே நான் பாடுவேன் என்று நம்ம விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது, ஏற்கனவே ஆண்டவர் எனக்கு சுகம் தந்துவிட்டார், அவருடைய காயங்களால் நான் குணமானேன் என்று நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது தேவ நிச்சயமாய் நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் இன்னொரு முறை எல்லாரும் நம்ம இருக்கிற இடங்களிலே எழுமி நின்று இந்த ஸ்டான்ஸாவை பாடும். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார். ஹல்லேலூயா. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடு. நல்ல கரங்களை தட்டி. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று மறுபடியும். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன்.
போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம். போற்றி போற்றி இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கு கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவே, யெகோவா நிசி நிசி என்று பாடுவே. கோலும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார், சத்துருக்கு கண்முன் விருந்தளித்தார், ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நிசி நிசி என்று பாடுவே, யெகோவா நிசி நிசி என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை. நல்ல விடுதலையோடு கர்த்தரை துதிப்போம். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை. பாத்திரத்தை பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா வருவா என்று பாடுவே, யெகோவா வருவா என்று பாடுவே. பாத்திரத்தை பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார், பரலோகத்தின் நிச்சயத்தை தந்தார். யெகோவா வருவா என்று பாடுவே, யெகோவா வருவா என்று பாடுவே. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. நம்முடைய பலவீனங்களை மாற்றின தேவாதி தேவனை துதித்து பாடுவோம். போற்றி போற்றி. அவர் நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிற யெகோவா ராஃபா, நமக்கு ஜெயத்தை தருகிற யெகோவா நிசியாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற யெகோவா ஷமாவாக இருக்கிறார். அவர் யெகோவா ஈரையாக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக. அந்த தேவா தேவனை உயர்த்தி துதித்து மகிமைப்படுத்துவோம் கர்த்தரை. போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை. நல்ல விடுதலையோடு சொல்லுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான்
நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா இயேசுவே உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா விசுவாசத்தோடு உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு என் நம்பிக்கையே என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் இயேசுவே உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கேட்போம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை எங்களுக்கு செய்தருளுவீராக ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையிலே எங்க குடும்பத்துல எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்தருளுவீராக ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கிற எங்களுக்கு நீர் கேடகமாக மறைவிடமாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா பலவீன கட்டுகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா செய்வினை கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிற தேவன் அவர் நமத்திலே வாசமாயிருக்கிறார். எல்லா பலவீனங்களை மாற்றுகிற தேவன் எல்லா சூழ்நிலைகளை, சாதகமில்லாத சூழ்நிலைகளை சாதகமாக்கி தருகிற தேவன். அப்பா, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று விடுதலையோடு விசுவாசத்தோடு அறிக்கையிடும் பொழுது அவர் நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்ட வல்லவராயிருக்கிறார். எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் நமத்திலே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் நமத்திலே உலாவுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர், அவர் சர்வ வல்லமை உடையவர். ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. தேவாதி தேவன் அவர் சர்வ வல்லமையுடையவர், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அந்த தேவாதி தேவனுக்கு
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே கரங்களை உயர்த்தி, அப்பா உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய புகழை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை பணிந்து தொழுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சந்நிதியிலே வந்து எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர். மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் இந்த மத்தியிலே ஆசைவாடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்று. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். 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 ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டு கரங்களை பரத்துக்கு நேராக விரித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிற
அவர் வார்த்தையினால் வர்ணிக்க முடியாத தேவன். அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். அவர் சர்வத்தையும் தன்னுடைய கரத்திற்குள்ளாக அடக்கி வைத்திருக்கிறார். காற்றை தன்னுடைய கைகளினாலே அடக்கி வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமை நாம் அறிந்து கொள்ள முடியாத வல்லமை. அவர் ஆதியும் அந்தமுமான தேவனாக, அல்பாவும் ஒமேகாவுமான தேவனாக, அவர் முந்தினவரும் பிந்தினவருமாக, அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனாக, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நமத்திலே வாசம் பண்ணுகிறார். அவரே உயர்த்தப்படத்தக்கவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கிருபை, அவருடைய சமாதானம் ஒரு நாளும் நம்மை விலகாமல் இருக்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய சமூகம் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. கோணலானவைகளை அவைகள் செவ்வையாக்குகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவராய் இருந்து எல்லா தடைகளையும் மாற்றி அப்பா எங்களை வழி நடத்துகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்வோம். தொடர்ச்சியாக சிந்திக்கிற காரியங்களை சிந்தித்து இன்னைக்கூட நம்ம முடிக்க போகிறோம். மற்றவர்களை வேதனைப்படுத்தாதீர் என்கிற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். முதல் நாளில் நாம் சிந்தித்தோம், தாய் தகப்பனை என்ன செய்யாதே, வேதனைப்படுத்தாதீர். ரெண்டாவது தடவை கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் என்ன செய்யாதீங்க, வேதனைப்படுத்தாதீர். மூன்றாவது நாளில் சகோதர சகோதரி என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. நான்காவது நாளில் என்ன நம்ம சிந்தித்தோம், வேதனையை நீக்குகிற தேவன் அப்படின்னு நம்ம சிந்தித்தோம். இது எடுத்தளவில் அப்படி கேட்டுட்டு நோட்ஸில் எழுதிட்டு அல்லது மனசில் பதிச்சுட்டு அப்படியே போயிடாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் இதை என்ன செய்யணும், அப்பியாசிக்கணும். ரொம்ப முக்கியமானது அதுக்கு தான். நம்ம நோட்ஸ் எழுதுறது, நம்ம திருப்பி இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறது, மனசில் பதிவு பண்ணுறதெல்லாம் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஒரு செய்தியை கேட்டோம் போனோம் அப்படிங்கிறதுக்கு இல்லை. இது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், வரணும். உண்மையிலே நாம் என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு நமக்கு கிருபை தாரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்டு நாம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நம்ம ஆரம்ப நாட்களிலே நம்ம மற்றவர்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். ஆனால் நாட்கள் செல்ல 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 தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறத நாம் என்ன செய்யணும், செய்யணும். இதை நம்ம என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம். சரி, இன்றைக்கி நம்ம அதை தொடர்ந்து தான் சிந்திக்க போகிறோம். இன்னையோட இந்த வேதனை முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காரியம் என்ன செஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சா, முடிஞ்சிருமா நம்ம வாழ்க்கையில்? சரி, நம்ம பார்க்கலாம். சரி, முதலாவதாக இந்த நாளில் நம்ம சிந்திக்கிறது, நண்பனை வேதனைப்படுத்தாதீர். நண்பர்கள்ங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. நண்பனுக்கு பல பேர் இருக்குது. தோழன்னு சொல்லுவோம், சிநேகிதன்னு சொல்லுவோம், வேற என்ன சொல்லுவோம், இதுதான் அதிகமாக நம்ம சொல்கிறது. சிநேகிதர்கள், நண்பர்கள், தோழர்கள் அப்படின்னு என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். நண்பனை நம்ம வேதனைப்படுத்தக்கூடாது. நண்பனுடைய இதை நான் ஆயத்தம் பண்ணும்போது நண்பனுடைய கேரக்டர் என்ன
அப்படின்னு நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். அது வேறு நிறைய பாயிண்ட் இருக்குது. நண்பன் வந்து ரொம்ப முக்கியமானவர். நண்பன் நம்முடைய உலக வாழ்க்கையிலே நிறைய உறவுகள் நமக்கு இருக்கிறது. கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, சொந்தக்காரங்க உற்றார் உறவினர் இனஜன பந்துக்கள் உறவு, அதே சமயத்தில் நண்பன் என்கிற ஒரு பெரிய ஒரு உறவு இருக்குது. இது எல்லாவற்றையும் தாண்டி நாம் அன்பு அதாவது செயல்படுகிற ஒரு உறவு. சிநேகிதன் டேஸ் சிநேகிப்பான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் அப்படிலாம் என்ன செய்யுது பைபிளில் இருக்குது. சிநேகிதன்ட்ட தான் நம்ம என்ன செய்வோம், ரகசியங்களை என்ன செய்வோம், பகிர்ந்து கொள்ளுவோம். தன்னுடைய உயிரை விட அதிகமாக நேசிக்கிறது யாருன்னா சிநேகிதன் தான். சிநேகிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த நண்பனை நம்ம என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. இது அரசியல்லாம் ரொம்ப சகஜம். இன்றைக்கி நண்பனாக இருப்பாங்க, நாளைக்கு யாராக மாறிடுவாங்க, எதிரியாக மாறிடுவாங்க. இது அரசியலில் சகஜம். ஏன்னா அரசியல் ஒரு சாக்கடை. ஆனால் நீங்களும் நானும் அரசியல்வாதியும் கிடையாது, நாம் சாக்கடையும் கிடையாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். மற்றவர்கள் எப்படியும் மற்றவங்களை வேதனைப்படுத்தலாம். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கி முதல் பாயிண்டில் சிந்திக்கிறோம், நம்முடைய நண்பர்களை என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. சரி, இப்போ முதல்ல பார்க்க போகிறோம் யோபுவினுடைய நண்பர்கள். அவங்க முதல்ல எதுக்கு வந்தாங்க, யோபுவை பார்க்கறதுக்கு முதல்ல எதுக்கு வந்தாங்கன்னு நம்ம பார்க்கலாம். யோபு 2ஆம் அதிகாரம் 11, 12, 13. யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதிகளை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். இதான் அவங்களுடைய நண்பர்கள் செய்த ஒரு காரியம். யோபுவினுடைய வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்கள் வந்துருச்சு. அந்த கஷ்டங்களை பற்றி விசாரிக்கும்படியாக அவனுக்காக பரிதபிக்க அவனுக்கு ஆறுதல் சொல்ல என்ன செய்தாங்க, 3 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. எதுக்கு வராங்க, பரிதபிக்க, ஆறுதல் படுத்த, அவன்கிட்ட விசாரிக்க, அவனை ஆற்ற வராங்க. தூரத்தில் அவருடைய நிலைமையை பார்க்கும்போது தூரத்துலேருந்தே தெரிஞ்சிருச்சு. அவர் மேலே என்ன இருக்குதுன்னா புண்களாக இருக்குது, சலம் வடியுது, ஒரு ஓட்டை வச்சு நெஞ்சிட்டு இருக்காரு, சுரண்டிகிட்டு இருக்காரு. அவர் எப்போ வந்தாலும் எங்கே தான் இருப்பார், வீட்டுக்குள்ளே அவருடைய ஆசனத்தில் அப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார். அவ்வளோ மரியாதையோடு இருக்கிற மனுஷன் வீட்டுக்கு வெளியே ஒரு சாம்பலில் உட்கார்ந்து தன்னுடைய புண்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, சொரிந்து கொண்டு வேதனை கொஞ்சம் தற்காலிகமாக நீக்கி கொண்டு இருக்கிறார். அதை அவங்களால பார்த்து அவங்களால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. எப்படி அழுதாங்களாம், சத்தமிட்டு அழுதார்கள். இதெல்லாம் ஒரு உயர்ந்த அனுபவம். நம்முடைய நண்பர்களுடைய ஒரு வேதனையை பார்த்து நம்மால் இப்படி அழ முடியுமா, யோசிச்சு பாருங்கள். நம்ம விசாரிப்போம், கண்டிப்பாக விசாரிப்போம். ஆனால் இந்த அளவு நம்ம அழுவோமாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம்தான். ஒருவேளை உள்ளம் நமக்கு கலங்கலாம், வெளியே நம்ம ஓரளவு நம்ம வேதனைப்படலாம். ஆனால் சத்தமிட்டு அழுகிறார்கள் பாருங்கள். சத்தமிட்டு அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து, சால்வைலாம் யார் போடுவா பொதுவாக, இப்போ பெரியவங்க போடுவாங்க, அரசியல்வாதிகள் அவங்க சால்வை என்ன செய்வாங்க, போடுவாங்க. அப்போ இவங்களும் ஒரு உயர்ந்த நல்ல ஒரு பிரபு போல இருக்கிறவங்க தான். அவங்க தன்னுடைய சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைமேலே புழுதியை தூற்றிக்கொண்டு அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஆச்சரியமானது. அந்த அளவு இந்த யோபுவை அவங்க என்ன செய்தாங்க, நேசித்தார்கள், சிநேகித்தார்கள். இப்படி ஒரு நபரை நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இனியும் நம்ம பார்க்க முடியாது. எத்தனை நாள்,
7 நாள். பொதுவாக சொல்லுவாங்க விருந்தும் மருந்தும் 3 நாள் தான், மேக்சிமம் 3 நாள். 3 நாள் இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி செய்யலை. 7 நாள் ஒன்றும் பேசாமல் உட்காந்துருந்தாங்களாம். ஒருவேளை அவங்க தண்ணி மாத்திரம் குடிச்சிருப்பாங்க, வேறு அவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுத்துருப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா யோபுவே வழி இல்லாமல் இருக்கிறாரு, வேதனையோடு இருக்கிறாரு. இந்த வேதனையில் அவருக்கு ஒரு காப்பி போட்டு கொடுக்கறது கூட அவர் ஆள் இல்லை. அவங்க மனைவி இருக்கிறாங்க, ஆனால் அந்த சூழ்நிலையில் அவங்க இல்லை. எல்லாம் இழந்த நிலமையில் நாம் அவங்கள விசாரிக்க போகும்போது நமக்கு காப்பி போட்டு தருவாங்களா, நமக்கு ஏதாவது சாப்பாடு தருமா, முடியுமா? இதெல்லாம் முடியாது. இவ்வளவு தூரம் இவர் மேலே ஸ்நேகமாக இருந்த அவங்க 7 நாள் வரைக்கும் ரொம்ப என்ன செய்தாங்க, தன்னுடைய உள்ளான அந்த வேதனையை காட்டினாங்க. ஆனால் 7 நாள் முடிஞ்ச பிறகு அவங்களுடைய சுய ரூபத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வெளிப்படுத்திட்டாங்க. இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ மனுஷன் டபுள் கேம் என்ன செய்ய முடியும், விளையாட முடியும் ஸ்நேகத்தில் கூட. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த 7 நாள் இருந்தாங்களே, இருந்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு பேசாமல் போயிருக்கலாம்ல. இதுக்கு தானே அவன் தானே நண்பன் என்கிறவன் என்ன செய்யணும், மற்றவங்களுடைய கஷ்டத்தில், அதன் தோழனுடைய கஷ்டத்தில் அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவனுக்காக பரிதபித்து, அவனை ஆற்றி தேற்றி அரவணைத்து, தைரியமாயிரு, கர்த்தர் எப்படி அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி அப்புறமா கடந்து போயிருக்கணும். இவ்வளவுதான் நம்ம செய்யணும். ஆனால் இதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யுது, வேதனை. அடுத்தபடி என்ன செய்கிறாரு இந்த யோபு, இந்த நண்பர்கள் இவரை வேதனைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியமும் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கூட நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கிடுவோம். ஏனஜன பந்துக்கள், விசுவாசிகள் யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி வந்துருங்க. அந்த நேரத்தில் போய் அவங்க கஷ்டமாக இருக்கும்போது வேற மாதிரி ஆலோசனை கொடுக்குறேங்கிற போர்வையில் அவங்கள வேதனைப்படுத்த வேண்டான்னு கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஏற்கனவே அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க வேதனைப்பட்டு இருக்காங்க. சொல்லுவாங்கள்ல, வெந்த புண்ணில் வேலை பாய்த்தது போல. இப்போ எரிகிற நெருப்பிலே என்ன சொல்லுவாங்களே, எண்ணெயை ஊற்றினது போல. இப்படிலாம் நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. 4 நண்பர்கள் வந்தாங்க. முதல்ல 3 இருக்குது, இன்னொன்று 4வது நண்பர் இருக்குது. அந்த 3 நண்பர்கள் எப்படி வேதனைப்படுத்தினாங்கன்னு ரத்திர சுருக்கமாக சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போக போகிறேன். வந்தது எதுக்கு, ஆற்ற தேற்ற விசாரிக்க பரிதபிக்க. அவருடைய தூக்கம், கொடிய தூக்கம்லாம் பார்த்தாங்க, அழுதாங்க, புரண்டாங்க, சால்வையை கிழிச்சாங்க, சாம்பலை தூக்கி போட்டுக்கிட்டாங்க. 7 நாள் ஒருத்தர் என்ன செய்யலை, பேசலை. இப்படி நாம் இருப்போமா சொல்லுங்கள் பார்ப்போம், நம்மால் இருக்க முடியுமா? 7 நாள் 7 மணி நேரமே இருக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். சபையிலே 3 மணி நேரம் நிற்க முடியல. அப்போ கடைக்கு போகிறதும் வரதும், நம்பர் 1 போகிறதும், ரெஸ்ட் ரூம் போகிறதும், ஐயையோ நம்மால் இருக்க முடியல, முகத்தை கழுவ போகிறதும், என்னென்னலாமோ நம்ம பண்ணிடுறோம். இந்த 2 மணி உடனே யாராவது உடனே ஃபோன் வந்தால் உடனே ஃபோனை தூக்கிக்கிட்டு என்ன செய்ய வேண்டியது, பெரிய இது மாதிரி என்ன செஞ்சிட வேண்டியது, வெளியே போயிட வேண்டியது. இருந்துட்டு போட்டுங்க அந்த 2.5 மணி நேரம். இதை அப்படியே என்ன செய்யணும், சைலண்டில் போட்டு வைக்கணுங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்ய மாட்டேக்கு, வர மாட்டேக்கு. ஒரு 2.5 மணி நேரம் சாலிடாக தேவனுக்கு கொடுக்க முடியல. நம்முடைய சிந்தனை அங்கே போகுது. ஒரு சிலர் தூக்கம், ஒரு சிலர் சிந்தனை அப்படி சிதறாகுது, சிதறடிக்கப்படுது. ஆஃப்டர் ஆல் ஒரு 2.5 hours நம்மால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. 1000 காரியம் நம்ம சொல்லலாம், இருக்க முடியல, அப்படியே குடையுது. சிலருக்கெல்லாம் எழும்பாமல் முடியாது. எப்படியா ஒரு நேரமாவது நான் எழும்பியே தீருவேன் அப்படின்ட்டு என்ன செஞ்சிட வேண்டியது, எழும்பிட வேண்டியது. இவங்க எவ்வளோ நாள் இருந்தாங்க, 7 days 7 நாள். அந்த அன்பின் மிகுதியை யோசித்து பார்த்தீங்களா, அந்த நேசத்தின் மிகுதியை யோசித்து பார்த்தீங்களா? அந்த 7 நாள் உட்கார்ந்துருக்காங்கன்னா எவ்வளவு பாசமாக இருந்திருப்பாங்க. நம்ம ஒரு இறந்த வீட்டுக்கு போனாலும் என்ன தான் அங்கே நடக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். முன்னால் சேரில் உட்காந்துருப்பாங்க, உலக கதைகள், அரசியல் கதைகள், சாணக்கிய கதைகள் எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் அப்படியே ஒரு தம் அடிக்கிறவன் தம் அடிப்பான், பிறகு பக்கத்தில் டீ குடிக்கிற போக வேண்டிய டீ குடிச்சிட்டு வருவான். பிறகு அந்த ஓனர் முகத்தை கொஞ்சம் காட்டுவான். எதுக்குன்னா, நான் வந்திருக்கிறேன் பார்த்துக்கோ என்னன்னு, நான் என்ன செஞ்சுருக்கேன், வந்திருக்கிறேன் என்ன செஞ்சுக்கோ, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பூ போல் ஜூட்டு விட்டு நெஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. இதுதான் நம்ம நாட்களில் இருக்கிற ஒரு அன்பு. நம்ம அன்பு கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும். அந்த நாட்களில் நம்ம வாழ்கிறோம். சரி, இவங்க இவ்வளவு சொன்னாங்களே, ஆனால் இவங்களுக்குள்ளேயும் ஒரு என்ன சொல்லனா, ஒரு மோசமான குணம் உள்ளுக்குள்ளே மறைந்து இருக்கிறது. வெளியில் பார்த்தா உண்மையிலே அன்பு தான் காட்டுனாங்க, அதில் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மனித புத்தியை அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் வாசிப்போம். யோபு 4ஆம் அதிகாரம் 7, 8. குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். எலிப்பாஸ், என்ன பாஸு? எலிப்பாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, எலிப்பாஸ். சில காரியங்கள் அப்படி தான் ஞாபகம் வைக்கணும். இவர் தான் எலிப்பாஸ். என்ன பாஸு? எலிப்பாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிப்பாஸ் சொல்கிறாரு, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. 7 நாள் பேசாமல் இருந்தவர் 8ஆவது நாள் வாயை திறக்கிறாரு. வாயை திறக்கும்போது குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் குற்றம் செய்யாமலா அழிஞ்சு கிடக்கீரு? நீர் இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் என்ன? உங்கள் வீடு அழிஞ்சது எதனால? உன் பிள்ளைகள் செத்து போனது எதனால? உமக்கு இருக்கிற மிருக ஜீவன்கள்லாம் அழிஞ்சு போனது எதனால நினச்சிக்கிட்டு இருக்கீரு? சும்மாவா ஆண்டவர் செய்வார்? குற்றம் இல்லாமல் எவனாவது அழிவானாப்பா? அப்போ நீ குற்றம் செஞ்சிருக்கிற. சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? சன்மார்க்கன்னா நல்ல காரியங்களை செய்கிறவன் என்னைக்காவது அதமாகப்பட்டிருக்கானா? இதை நினச்சி பாருங்க, கொஞ்சம் நினச்சி பாருமையா. பெருசாக உட்காந்துட்டார், பெருசாக ஓட்டை எடுத்து சோண்ட ஆரம்பிச்சிட்டாரு, பெரிய நீதிமான் மாதிரி பேசுகிறார், தேவனுக்கே பெருசாக சொல்லிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறார் சொல்கிறார். அடுத்தது, நான் கண்டிருக்கிறபடி. இவர் பெரிய உலகத்தில் இவர் தான் பெரிய ஆள் எலிப்பாஸ். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையத்தான் அறுக்கிறார்கள். எப்பா நீ சும்மாவா அறுத்திருக்க? இதெல்லாம் நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க. தீவினையை அறுக்கன்னா அதுக்கு என்ன இருக்குது? காரணம் இருக்குது அப்படிங்கிறாரு. அடுத்தது பாருங்க, 7, 8 வாசமா. 15ஆம் அதிகாரம் 5, 6 வாசிங்க. இதே எலிப்பாஸ் தான். 15, 5, 6. உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. நீர் தந்திரமுள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர். உம்முடைய வாய் உம்முடைய அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது. நீர் வாயை திறந்தாலே தெரியுது நீர் யாரு? ஒரு அக்கிரமக்காரன். நீ தந்திரம் உள்ளவர்களின் நாவை தெரிந்து கொண்டீர். உம்முடைய நாவில் என்ன இருக்குது? தந்திரம் இருக்குது. மகா தந்திரவாதி நீர். நான் அல்ல, உம்முடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது. உம்முடைய உதடுகளே உமக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது. நீர் ஒரு குற்றவாளி, நீர் ஒரு அக்கிரமக்காரன். எப்படி சாட்டுறாங்க பாருங்க. இவர் உண்மையிலே அக்கிரமக்காரனா? இவர் உண்மையிலே ஒரு குற்றவாளியா? இல்லை, வேதனைப்படுத்துகிறாங்க வார்த்தைகளினாலே. அதனால தான் தாவீது ராஜா ஜெபம் பண்றார், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், அந்த உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆண்டவரே. இப்படி நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சில சமயங்களில் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறது நமக்கு தெரியவே மாட்டேக்கு. நம்மில் அநேகருக்கு புரிய மாட்டேக்கு. ஐயோ நான் இப்படி சொன்னால் அவங்க வேதனைப்படுவாங்களே அப்படிலாம் நம்ம நினைக்கவே மாட்டேங்கிறோம். நமக்கு நாம் செய்கிறது எப்படி தான் தெரியுது? சரியாகவே தெரியுது. எலிப்பாஸ்ட்டை போய் கேளுங்க, என்ன நான் என்னத்தை வேதனைப்படுத்திட்டேன்? நடந்ததை தானே சொன்னேன். ஏன்னா நீ நேரில் போய் பார்த்தீரா? கர்த்தர் அவருக்கு சர்டிஃபிகேட் எப்படி கொடுத்துருக்காரு தெரியுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனு போல எவரும் இல்லை அப்படின்னு ஆவியானவர் சாட்சி கொடுத்துருக்காரு. தேவன் பிசாசுக்கு முன்னால் சாட்சி கொடுத்துருக்கிறாரு. யோபுவின் மனைவி சொல்கிறாங்க, உத்தமத்தில் இன்னும் உறுதியாக இருக்கிறீரோன்னு அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க எலிப்பாஸுக்கு மாத்திரம் எப்படி தெரியுது? இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்கும். தேவனுக்கு முன்பதாக உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா எவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, காலர் அப்படி தூக்கி போட்டு போகலாம். ஆனால் நாம் யாருக்கு முன்பால் உண்மையாக இருக்கணும்? தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருந்தான்னா யார் என்ன சொன்னா என்ன, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம வேதனைப்படுத்துகிறவங்க இருப்பாங்க. ஆனால் நான் வேதனைப்படுத்துகிறவனாக இருக்கக்கூடாது. இந்த ஒரு தீர்மானத்தை இந்த நாளில் நாம் எடுக்கணும். ஆண்டவரே என்னை வேதனைப்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்கிறேன், அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் நான் இன்னொன்று உம்மிடத்தில் சொல்கிறேன், ஆண்டவரே அந்த மற்றவங்க என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, அதை என்னால் தாங்க முடியல. ஆகவே நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இன்னையிலிருந்து நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன்? வேதனைப்படுத்த மாட்டேன். எந்த மனிதனையும் வேதனைப்படுத்த மாட்டேன். எந்த நண்பனையும் நான் வேதனைப்படுத்த மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாருன்னு நம்ம கேட்கணும். பாருங்கள், இதில் இன்னும் 16 வாசிங்க. 15, 16ஆம் வசனம். அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமாய் இருக்கிறான். எல்லாமே இன்டைரக்டாக யோபு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டைரக்டாக நீர்னு சில இடத்துல சொல்கிறாரு, சில இடத்துல இந்த மாதிரி சொல்கிறாரு. அநியாயத்தை தண்ணீரை போல
குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். நான் அதாவது சில வசனங்கள் தான் தாரேன், மற்றபடி அவங்க அடித்து விளாசிட்டாங்க பயங்கரமாக. அநியாயத்தை இவர் எப்படி குடிக்கிறாராம்? தண்ணீரை போல குடிக்கிறாராம். தண்ணீரை குடிக்கிற மாதிரி நீ அநியாயத்தை குடிச்சிட்டு வந்துக்கிட்டு நீ பெரிய கத்தர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, கத்தர் உண்மை சும்மா விட்டுருவாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. 20ஆம் வசனத்தை பாருங்க. 20. துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். போதும். துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான். நீர் ஏன் வாதிக்கப்படுகிறீரே? நீர் ஒரு துன்மார்க்கன், நீர் ஒரு அநியாயக்காரன். அடுத்தது 34ஆம் வசனம் பாருங்க. மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம், பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய்ப்போம் அப்படின்னா என்ன? இப்போ யோபு டோட்டலாக வெறுமையாயிட்டாரா இல்லையா? அதை சுட்டி காட்டுறாரு. மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாக போகிறோம். நீ ஒரு மாயக்காரன். மாயக்காரனா நம்ம இதில் சொல்லுங்க, நம்ம தமிழில் சொல்லுங்க அழகா சூப்பரா. நடிகன். சூப்பர். நடிகன் தான் மாயக்காரன். இன்னைக்கு ஒன்றில் நடிப்பான், நாளைக்கு இன்னொரு கதாபாத்திரத்தில் நடிப்பான். அவன் அப்படி தான் இருப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நடிகனாக இருக்கக்கூடாது, மாயக்காரனாக இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளை என்பதை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் அல்லாட். அடுத்தது பாருங்க. பரிதானம் வாங்குகிறவனின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். நீ பரிதானம் வாங்கினீர்க்கீரு, நீர் லஞ்சம் வாங்கியிருக்கீரு, அதனால தான் உம்முடைய கூடாரங்கள்லாம் அக்கினி விழுந்திருக்கு. இடிஞ்சு விழுந்துதா? வானத்திலிருந்து அக்கினி விழுந்துதா? அந்த வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துதா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தான்? நீர் தான். ஸ்தோத்திரம். ஒருவேளை நாம் சரியாக இருந்து மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்தும் போது அது நம்மை வேதனைப்படுத்துகிறதாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் வேதனைப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் நீதிமான், பரிசுத்தவான், கர்த்தருடைய பிள்ளையை சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது வேற எவரும் நம்ம குறித்து வேதனையான வார்த்தைகளை சொன்னாலும் கூட நாம் அதை பெருசாகவே என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ இந்த எலிப்பாசு அதாவது சமாதானம் பண்ண அல்லது ஆட்சி தேற்ற வந்தவர் இப்போ என்ன செய்கிறாருன்னா வச்சு என்ன செய்கிறாரு, வாங்குறாரு. நம்ம தமிழில் சொல்லுங்க, வச்சு செஞ்சிட்டாரு. ஸ்தோத்திரம். வச்சு என்ன செஞ்சிட்டாரு? செஞ்சிட்டாரு, வசமாக செஞ்சிட்டாரு. இப்படி இந்த கூட்டத்தில் நாம் இருக்கக்கூடாது. ஒரு நண்பனை என்ன செய்யக்கூடாது, வேதனைப்பட. அவன் வேதனையோடு இருக்கிற நேரத்தில், ஒருவேளை அவன் பாவத்தின் நிமித்தமாகவே வேதனைப்பட்டிருந்தாலும் கூட அந்த நேரத்தில் அவனுக்காக ஜெபித்து தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி அவன் சார்பில் பாவ அறிக்கை செய்து அவனை எதுவும் குற்றப்படுத்தாமல், ஏற்கனவே நொந்து போயிருக்கான், நொந்து நூடுல்ஸாக இருக்கான், அவனை இன்னும் காயப்படுத்தாமல் என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். அடுத்தது இதை விட்டுறேன், நீங்கள் பைபிளில் போய் படித்து பாருங்கள், ஒரு நோட்ஸ் எடுங்க. அப்படி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். இன்றைக்கி சினிமா பார்க்குறதுக்கு சிலருக்கு என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட் என்ன செய்யுது இருக்குது. சிலருக்கு சீரியல் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே தேவனுடைய பிள்ளைகள் இந்த இன்ட்ரெஸ்ட்டை பைபிளில் அப்படியே மாற்றுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ப்ரைஸ் எல்லாம். ஒருவேளை நீங்கள் சொல்லுவான், நீர் போதிக்கிறதுக்காக நீர் படிக்கிறீரு, நாங்கள் யாருக்குங்க போதிக்கணும், அதனால் எனக்கு தேவையில்லை, என் பாட்டு சாப்பிட்றேன், தூங்குவேன், ஜாலியாக சுற்றுவேன், அவ்வளோதான் அப்படி நினைக்காதீங்க. ஸ்தோத்திரம். வசனம் நம்மோடு என்ன செய்யும், பேசும். நிறைய இருக்குது. நான் ஒரு சாம்பிளுக்கு தான் தரேன். இந்த எலிப்பாஸ்லாம் வச்சு வாங்கிட்டார். சரி, அடுத்தது ரெண்டாவது யார்? பில்தாத். யார்? பில்தாத். என்ன சொல்கிறாரு பாருங்க, 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோபு 8:13. தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரர் நம்பிக்கை அழிந்து போகும். தேவனை, அதுக்கு முன்னால் போட்டிருக்கு, நிறைய இருக்குது, அதை விட்டுருவோம். தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், அப்படி தான் போகும், நாசமாக போகும், ஒன்றும் இல்லாமல் போகும். நீ தேவனை மறந்துட்டீரு. அடுத்தது மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். இவரை யாருன்னு தான் சொல்கிறாரு? மாயக்காரன், நடிகன், ஏமாற்றுகிறவன், முன்னொன்று பேசி பிறனொன்று திருப்பி தப்பு தப்பாக பேசுகிறவன், இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு செய்கிறாரு, சொல்கிறாரு. 20ஆம் வசனம். இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. எப்படி சொல்றா? தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை. அப்போ தேவன் இப்போ வெறுத்திருக்கிறாரு, அடி வாங்கியிருக்க. அப்போ நீ யாரு? உத்தமன் இல்லை. பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறது இல்லை. பொல்லாதவர்களுக்கு அவர் உதவியே செய்ய மாட்டார்ப்பா. நீ ஒரு பொல்லாதவன், நீ ஒரு பொல்லாதவன். 22. உம்மை பகைக்கிறவர்கள் துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான். உம்ம கூடாரம் ஏன் அழிஞ்சு போச்சு? எல்லாம் ஏன் இழந்து நிற்கிறீரு? நீ ஒரு துன்மார்க்கன். எப்படி இதுக்கு வராமலே இருந்திருக்கலாம்.
இவர் இதுக்கு எதுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? அங்கேருந்து வந்திருக்க வேண்டாம், கிழிச்சிருக்க வேண்டாம், ஜாம்பலை போட்டிருக்க வேண்டாம், 7 நாள் பேசாமல் இருந்திருக்க வேண்டாம். நீர் வராமல் இருந்திருந்தாரே அவர் நல்லா இருந்திருப்பார். அப்போ இவ்வளவு நல்ல காரியங்களும் அவனுடைய வாயின் வார்த்தைகளாலே அடிபட்டு போச்சு. சில சமயம் நம்ம நிறைய நல்ல காரியங்கள் சிலருக்கு செய்வோம், நம்ம நாவினாலே கெட்டு போயிடுவோம். ஒரு வார்த்தையை போட்டுருவோம் பாருங்க, டமால்னு அணுகுண்டு மாதிரி அந்த குடும்பத்தையே சிதைச்சிரும், அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நாம் என்ன செய்கிறோம். ஆட்டம் பாம்புக்கு ஈக்குவலாக, நியூட்ரான் பாம்புக்கு ஈக்குவலாக நம்ம வாயிலிருந்து வார்த்தை, அதோடு அவன் செத்தான். அதுக்கப்புறம் அவன் எழும்பவே மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை டமால்னு என்ன செஞ்சிருவோம், போட்டுருவோம். கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படி இருக்கவே கூடாது. தாங்குகிற இருதயம் நமக்கு என்ன செய்யணும்? தாங்குகிறதுனா என்னது? சகிக்கிற காரியம். 4 பேர் 4 வார்த்தை பேசிட்டா என்ன? இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது நம்ம ஆசீர்வாதங்களை அள்ளி அள்ளி வாங்கி குமிப்பது அல்ல. தேவன் தந்தா வாங்கிக்கிடுவோம், அது அல்ல. வசனத்தின்படி ஒரு வாழ்கிற வாழ்க்கை. ஏசப்பா எப்படி வாழ்ந்தார், பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஸ்தோத்திரம். யாருமே எதிர்த்து பேசலை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சரி, இதில் நான் போய்கிட்டு இருக்கேன், அப்படி பிறகு போய்கிட்டே இருக்கும். அது இப்போ நம்ம எது பார்த்தோம்? எத்தனை வசனம்? அடுத்து 22 வசனம்ல 18, 5, 6 வாசிங்க. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே வர்றவன் போறவன் எல்லாம் இப்படிதான் சொல்றான். என்ன சொல்றாரு இவரு? துன்மார்க்கனுடைய விளக்கு நல்ல பிரகாசமா இருந்துறியா, உம்மை பார்த்து எவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க, எத்தனை பேரும் மரியாதை கொடுத்தாங்க. ஆனால் துன்மார்க்கனுடைய விளக்கு என்ன செஞ்சிடும்? அணைஞ்சு போயிடும். அதான் அணைஞ்சு போயிட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்குது. காரணம், நீ துன்மார்க்கன். அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பாடுமே உமக்கு கிடைக்காது. சுட சுட சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீரு. நெய்யில் காலை கழுவுனாராம். எதில் கழுவுனாராம்? நெய்யில் காலை கழுவுனாராம். அப்படிப்பட்ட ஒரு மரியாதை. அவன் எழுப்பி நிற்பான், பேசிக்கிட்டு இருக்கான், வாயை பொத்திக்கிடுவான். பேசாமல் வாயை நெஞ்சிடுவாங்களாம், பொத்திடுவானாம். பெரியவங்க எழுப்பி நிற்பாங்களாம். நெய்யினாலே காலை கழுவினா, அதனால் நெய்யை வச்சு காலை கழுவினார்னு நினைக்காதீங்க. அதோடைய அர்த்தம் என்ன? அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு ஆசீர்வாதம். சாப்பாடு விதவிதமான சாப்பாடு. நான் நினைக்கிறேன் சாலமோன் சாப்பிட்ட மாதிரி பாதியாக சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அதுவே சொல்கிறாரு, உங்கள் அடுப்பில் ஒன்றுமே உமக்கு கிடைக்க மாட்டேங்க, கஞ்சி கூட கிடைக்க மாட்டேங்க. இது காரணம் யார் தான்? நீர் தான். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும். நல்லா லைட்டாக இருந்தது. எல்இடி பல்பு என்ன, அந்த பல்பு என்ன, இப்போ பாரு எல்லாம் அணைஞ்சி ஒன்றும் இல்லாமல் என்ன செஞ்சுட்டு போயிட்டு. அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போகும். அந்த விளக்கு மாத்திரம் இல்லை, இந்த விளக்கும் அவனோட என்ன செஞ்சிடும்? அணைந்து போகும். 14, 15. நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோட பிடுங்கப்படும், அது அவனை பயங்கர ராஜாவினிடத்தில் துரத்தும். அவனுக்கு ஒன்றுமில்லாமற் போனதினால் பயங்கரம் அவன் கூடாரத்தில் குடியிருக்கும், கந்தகம் அவன் வாசஸ்தலத்தின் மேல் தெளிக்கப்படும். என்னெல்லாம் பேசுறாரு பார்த்தீங்களா? அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடு. இனிமே அவ்வளோதான், உனக்கு நம்பிக்கையே இல்லை, முடிஞ்சு போச்சு. உன் கதை என்ன செஞ்சு போச்சு? முடிஞ்சு போச்சு. அப்போ உள்ளுக்குள்ளே அவன் நல்ல பொறாமையோடு தான் இருந்திருக்காங்க. வெளியில் பாசத்தை காட்டியிருக்காங்க, வெளியில் நேசத்தை காட்டியிருக்காங்க. இது அவனுக்கு வேணும். ஏன்னா அவன் ஒரு துன்மார்க்கன், அவன் ஒரு மாயக்காரன் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. 19ஆம் வசனம் வாசிங்க. அவன் ஜனத்துக்குள் அவனுக்கும் புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை, அவன் வீட்டில் மீதியாய் இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அவன் ஜனத்துக்குள்ளே அவனுக்கு புத்திரனும் இல்லை, பௌத்திரனும் இல்லை. எல்லாம் போயிட்டாங்களா? 10 பேர் போயிட்டாங்களா? அதை சுட்டி காட்டுறாரு. 7 ஆண் மக்களும் 3 பெண் மக்களும் இருந்த ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்கல்ல. அவன் வீட்டில் மீதியாய் இருக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. இப்போ யார் மாத்திரம்தான் இருக்காங்க? ஆச்சியும் ஐயரும், யோபுவும் யோபுவினுடைய மனைவியும், வேலைக்காரர்கள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. எல்லாம் மெஜாரிட்டி போயிட்டு இப்போவும் அவனுக்கு புண்ணுன்னு இருக்கிறத பார்த்து எல்லாம் அடியை காலி பண்ணி என்ன செஞ்சுட்டு கிளம்பிட்டு கூடாரமே காலி ஆயிரும். அரசியல் அப்படி தானே பாருங்கள். இன்றைக்கி ஒரு கூடாரம் காலி ஆகிட்டு இருக்கு, ஒரு கூடாரத்து மேலே வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்குது. பிரைஸ் அல்லாட். ஒரு கூடாரம் அப்படியே என்ன செஞ்சுட்டு விளக்கு அணைஞ்சிட்டு, இன்னொரு கூடாரத்தில் இன்றைக்கி என்ன வருது? வெளிச்சம் வந்திருக்கு. பிரைஸ் அல்லாட். இந்த மாதிரிலாம் நடக்கும் தேசத்தில் என்ன செய்யும்? நடக்கும். ஆனால் நமக்கு இருக்கிற வெளிச்சம் என்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பிரைஸ் அல்லாட். ஸ்தோத்திரம். எவர் வந்தாலும், எவர் மாறினாலும், எவர் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் நம்ம வெளிச்சம்தான். நம்முடைய முக பிரகாசம் எப்படி இருக்குமா? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கும் சூரியனை போல இருக்கும். அது பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கும். யார் இருந்தான்னா யார் இல்லைன்னா தேவனுடைய பிள்ளையில் நம்மளுக்கு இருக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை எதுவும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இன்னைக்கு ஒருவர் தலை கவிழ்ந்திருக்கிறார், ஒருத்தர் தலை நிமிர்ந்திருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? தலை கவிழ்ந்து இருக்கிறோமா, தலை நிமிர்ந்து இருக்கிறோமா? நம்ம நிமிர்ந்து தான் இருப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே பாருங்க 19ஆம் வசனம். சரி, இது பில்தாத்து.
அடுத்தது எலிப்பாஸ் என்ன பண்ணுறாரு பாருங்க. அடுத்தது எலிப்பாஸ் இல்லை, சோப்பார். பேரெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார். சோப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க, எலியே வச்சுக்கோங்க, பில்காவை ஞாபகம் வச்சுக்கோங்க, பில்தாத். ப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சா? கதை முடிஞ்சு போச்சு, ஈஸி. எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார். இப்போ சோப்பாரை அவர் அவுத்து விடுறாரு. அவர் நேரம் வந்துட்டு இருப்போம், என்னுடைய டைம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவர் வாயை திறக்காரு. 11:2 ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ? வாய்ச்சாலகன் நீதிமானாய் விளங்குவானோ? வாய்ச்சாலகனா யாரு? யோபுக்கு போட்ட பேர் என்னது? வாய்ச்சாலகன். பவுலப்போஸ்தலனுக்கு போட்ட பேர் என்னது? வாயாடி. வசனம் பேசினா வாயாடி, கத்தரை குறித்து பேசினா வாய்ச்சாலகன், உண்மையை பேசினா வாய்ச்சாலகன். ஸ்தோத்திரம். வாயாடின்னு சொல்லுவாங்க. பிரைஸ் அல்லாட். என்ன சொல்லுவாங்க? வாயாடி. 3ஆம் வசனம், உம்முடைய வீம்பு வார்த்தைகள் நீர் பரியாசம் பண்ணும்போது, நீர் வீம்பு வார்த்தைகளை பேசினீர், நீர் என்ன செஞ்சீரு? பரியாசம் என்ன செஞ்சீரு? நீர் பண்ணினீர். 6ஆம் வசனம், உமக்கு ஞானத்தின் ரகசியங்களை, பின்பகுதி மாத்திரம், உம்முடைய அக்கிரமத்துக்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். எவ்வளவு மோசமான ஆளு பார்த்தீங்களா? யோபு, ரொம்ப பிகு பண்ணாத. உம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக தேவன் உம்மை தண்டிக்கலை. தேவன் தண்டிச்சார்னா உன் மனைவி நீ என்னைக்கு செத்து போயிருப்ப, அந்த இடத்துல புல் முளைச்சிருக்கும். அந்த இடத்துல என்ன முளைச்சிருக்கும்? புல் என்ன செஞ்சிருக்கும்? முளைச்சிருக்கும். அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உம்முடைய அக்கிரமத்துக்கு ஏற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். தேவன் உம்மை ரொம்ப சிம்பிளாக தான் தண்டிச்சிருக்கிறாரு, மட்டா தான் தண்டிக்கிறாரு. ஏன்னா உன்னுடைய அயோக்கியத்தனம் அவ்வளவு. நீ ஒரு மாயக்காரன், நீ என்ன செய்கிறவன்? அக்கிரமம் செய்கிறவன், நீ ஒரு துன்மார்க்கன், வாய்ச்சாலகன், வேற என்னெல்லாம் வீம்பு வார்த்தை பேசுகிறவன். உமக்கு கிடைச்சது இது சிம்பிளாக தான் கிடைச்சிருக்கு. இதுதான் என்னதுதான்? வேதனைப்படுத்துகிற ஒரு வார்த்தைகள். என்னைய யார் வேணாலும் வேதனைப்படுத்தலாம், ஆனால் நான் யாரையும் வேதனைப்படுத்த மாட்டேன். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம போகணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் அப்படி இல்லையே. நம்மளை சொல்லிட்டோன்னா நமக்கு ஒரு 10 வருட்டையாவது சொன்னால் தான் நமக்கு என்ன செய்யுது? தூக்கம் வருது. இதெல்லாம் சரிதானா? ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படி தான் வாழணுமா? ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படி தான் இருக்கணுமா? நடந்துருச்சு, மன்னிப்போம் மறப்போன்னு ஒரு அரசியல்வாதியே போயிடுறானே. ஸ்தோத்திரம். நேற்று வரைக்கும் கெட்டிகை பிடிச்சிருக்கான், இன்றைக்கி எதிரியாக மாறிடுறான். எதிரியாக மாறின உடனே டக்குன்னு அவன் பேசின பேச்சை டபால்னு மாற்றி, அது அன்னைக்கு ஏதோ பேசணும் பாருங்கள், அது சாரி, அதை மறந்துடுங்க, அது தண்ணியில் எழுதின எழுத்து அப்படின்ட்டு கெட்டி பிடிச்சி இப்போ எதிரிகள்லாம் எப்படி ஆயிடுறான்? ஒன்று போல் ஆயிடுறான். எதிரி நண்பனாயிடுறான், நண்பன் எதிரியாயிடுறான். அந்த காரியத்துக்கு தகுந்தவாறு எப்படினாலும் அவங்க என்ன செஞ்சுக்கிடுறாங்க? மாறிக்கிடுறாங்க. அவங்க தான் நடிகர்கள். நீங்களும் நானும் நடிகர்கள் அல்ல, உத்தமர்கள், உண்மை உள்ளவர்கள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், வசனத்தின்படி நடக்கிறவர்கள். என்ன பேச்சு இது? ஸ்தோத்திரம். இப்படி நாம் ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? எடுக்கணும். அவன்தான் கிறிஸ்தவன். எவன் கிறிஸ்தவன்? என்னை 1000 பேர் ஏசுவாங்க, என்னை 1000 பேர் தூக்கப்படுத்துவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் அவர்களை துக்கப்படுத்த மாட்டேன், நான் அவர்களை வேதனைப்படுத்த மாட்டேன். இவன் தான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, 2:6 பட்சமோ 11 வாசிங்க. 11. மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? எப்படிலாம் திரும்ப மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார், அக்கிரமத்தை அவர் கண்டும் கவனிக்காமல் இருப்பார் நினச்சிக்கிட்டு இருக்காக்கும். யாருக்கும் தெரியாதுன்னு உங்கள் பாட்டுக்கு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறீரு. இப்போ வெட்ட வெளிச்சமாயிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு பெரிய தண்டனை சும்மா ஒன்றும் வராது. பரிசுத்தவானுக்கு வருமா? நீதிமானுக்கு வருமா? வரவே வராது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தா நீர் இருக்கவே கூடாது, ஆனால் உங்களுக்கு தண்டனையே மட்டாதான் ஆண்டவர் தண்டிச்சிருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விடுற. 24 வாசிங்க. 24. துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும். துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும் மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கிறதையும் நீர் என்ன செஞ்சுக்கிடணும்? அறிஞ்சுக்கிடணும். 9ஆம் வசனம், அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை, அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை, அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை, அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. வாசிங்க. அவன் பிள்ளைகள் எளிமையானவர்களின் சகாயத்தை தேடுவார்கள், அவன் பறித்ததை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும்,
அவன் எலும்புகள் அவனுடைய பால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளும். இப்படி அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க, வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. 3 பேர். இந்த பேரை மாத்திரம் முதல்ல சொல்லுங்க. எலிபாஸ், பில்தாத், சோப்பார். இந்த 3 பேரும் வச்சு செஞ்சிட்டாங்க, வச்சு வாங்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஏற்கனவே எல்லாம் இழந்திருக்கிறார், சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறார், எல்லா சொத்து சுகத்தை இழந்தாச்சு. நண்பர்கள் ஆறுதல் படுத்த வருவாங்கன்னு பார்த்தா அவங்க அதுக்கு மேலே என்ன செஞ்சாங்க, பேசி தள்ளிட்டாங்க. அதுக்கு தான் இவர் ஒன்று சொல்கிறாரு. அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறார். அதுக்கு முன்னால் இதை மாத்திரம் வாசிடுவோம். யோபு 13:4-5. யோபு 13:4-5. நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாக இருக்கும். இவர் சொல்கிறார் கடைசி, நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர். பேர் தான் வைத்தியர், ஆனால் உங்கள்கிட்ட ஊசியும் கிடையாது, மருந்தும் கிடையாது, ஒரு அளவு என்ன செய்யாது கிடையாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பவுண்டராக இருக்கிறோமா, தூத்துக்குடியில் கம்பவுண்டராக இருப்பான், ஹொசூரில் போய் அவன் பேரை போட்டு எம்பிபிஎஸ் டாக்டர்னு போட்டு ஊசியை குத்த ஆரம்பிச்சிருவான். காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், நீங்கள் பேசாதிருந்தால் நலமாயிருக்கும். 13ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் மௌனமாயிருங்கள். இப்படி இவர் வேற புலம்பி தள்ளுறாரு. தயவு உங்களை யாரையா பேச சொன்னா? நீங்களாம் காரியத்துக்கு உதவ மாட்டீங்க, எதுக்கு வந்தீங்க? 7 நாள் பேசாமல் இருந்தீங்க, சரிதான், ஆனால் வச்சு வாங்குறீங்களே, வச்சு செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார், வேதனைப்படுகிறார். இந்த ஒரு பாயிண்டில் நமக்கு தெரியுது. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் எந்த மனிதனையும், இந்த இடத்துல நண்பன் இருக்குது, நம்ம நண்பர்களை மாத்திரமல்ல எந்த மனிதனையும் என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய கேட்க நம்ம ஜெபத்தில் அந்த ஜெபம் வரணும். ஆண்டவரே, நான் யாரையும் என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாதப்பா, அப்படிப்பட்ட கிருபையை தாரும். யாராவது வேதனைப்படுத்தி இருந்தால் தேவனிடத்தில் சொல்லி அதை மன்னிப்பு கேட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க மனசில் அதான் கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாத, அதையே சிந்திக்காத, அதை விட்டுரு அப்படின்னு சொன்னார். நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், அதையே நினச்சி அதே புலம்பி இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுவோம், இன்னும் 8 பேர்கிட்ட சொல்லுவோம். நீங்கள் 8 பேர்கிட்ட சொன்னாலும் உங்கள் கவலை மாறாது, அந்த காரியம் சரியாகாது. நம்ம செய்ய வேண்டிய இடம் மனிதனிடத்தில் போய் ஒப்புவிக்கிறதுனால அவன் உங்ககிட்ட கேட்டு ஊன்னுட்டு இன்னும் 10 பேர்கிட்ட போய் வேறு மாதிரி தான் பேசுவான். மனிதனுடைய காரியம் இயல்பு. அப்பாட்ட பேசிடுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனை, இதை தாங்குகிற பலனை எனக்கு தாரும். அவங்கள ப்ளேம் பண்ணி கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், ஆண்டவரே இது தாங்குகிற பலனை எனக்கு தாரும். இப்படி தான் நம்ம வாழணும். இதுதான் கிறிஸ்தவம். சரி, 2வதாக ஒன்று பார்ப்போம். கவனிக்கிறீங்களா? உள்ளே போகுதா அல்லது அப்படி கொஞ்சம் 3ஆம் வானத்துக்கு போயிட்டு வரீங்களா? அப்பப்போ அப்படியே ஒளிஞ்சு கிடக்காதீங்க. ஸ்தோத்திரம். கூட்டம் இன்றைக்கி எனக்கு ஆசை, அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நான் சாயங்காலம் ஒரு 4 வீடு சாம்பிள் போய் இன்றைக்கி என்ன பிரசங்கம் பாயிண்ட் ஒன்றும் எடுக்காதீங்க, நீங்களே எனக்கு சொல்லணும், என்ன செய்ய சொல்லணும் அப்படின்ட்டு வரணும். ஒரு நாள் நான் வரணும்னு வச்சுருக்கேன். ஸ்தோத்திரம். ஒரு 5 வீட்டுக்கு சாம்பிளாக. சரி, பார்க்கலாம். அடுத்தது இப்போ நம்ம 2வது பார்க்க போகிறது, யாரை வேதனைப்படுத்தக்கூடாது அப்படின்னா, நமக்கு கீழே உள்ளவர்களை அல்லது நம்முடைய அதிகாரத்தின் கீழே உள்ளவர்களை, நமக்கு கீழே இருக்கிறவர்களை நம்ம வேதனைப்படுத்தக்கூடாது. பொதுவாக அதிகாரம் வந்துருச்சுன்னா, ஆஸ்தி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பேச்சு என்ன செஞ்சிடும், மாறிடும். எல்லாம் மாறிடும். டக்குன்னு என்ன செஞ்சிடும், மாறிடும். சாதாரணமாக இருக்கும்போது இருக்கிற நிலைமையை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வந்துட்ட பிறகு தனக்கு கீழே உள்ளவர்களை என்ன செய்கிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. இது நம்ம அன்னைக்கே நம்ம நல்லாவே சிந்தித்தோம், ரொம்ப வேண்டாம், உங்களுக்கு தெரியும். பார்வோன் இஸ்ரவேலரை என்ன செய்தான், வேதனைப்படுத்தினான். அந்த ஒரு வசனத்தை வேணாலும் வாசிப்போம், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். யாத்திராகமம் 1:11 வாசிங்க, அதை மாத்திரம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் வேதனைப்படுத்தினான்ங்கிற இதில் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். போன வாரமே பார்த்தோம், வேதனைப்படுத்தின. 3:7 பாருங்க. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கின்றேன். வேதனைப்படுத்தினான். பார்வோன் தனக்கு கீழாக இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தான், வேதனைப்படுத்தினான். அதான் நம்ம பார்த்தோம். சுமை சுமக்கிற வேலை, ஒடுக்கினார்கள், எரிச்சல் அடைந்தார்கள், கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், ஜீவனையும் கசப்பாக்கினார்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். உபத்திரவப்படுத்தினார்கள், கொன்றார்கள், துரிதப்படுத்தினார்கள், வேலை செய்ய அடித்தார்கள், இப்படி நிறைய காரியங்களை செய்து என்ன செய்தாங்க,
வேதனைப்படுத்தினார்கள். அதாவது ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆஃபீஸராக இருக்கிறீங்க, ஒருவேளை உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்க. உயர்ந்த பதவிக்கு வர்றவங்க இன்னொன்று என்ன செய்கிறாங்க தெரியுமா? நான் ஜூனியராக இருக்கும்போது என்னை 4 பேர் ஏசினான், நல்லா மிதித்தான், நல்லா கஷ்டப்படுத்தினான், ஆகவே நான் வந்த பிறகு நான் அதை செய்வேன். இன்றைக்கும் அது எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம்? காலேஜில் இருக்குது. ரேகிங்னு ஒன்று இருக்குது. இந்த ரேகிங் இருக்குதே, அடையப்பா, இவங்க ஜூனியராக இருக்கும்போது ரொம்ப வேதனைப்படுவாங்க. என்னெல்லாம் ரேகிங்கில் பல காரியங்கள்லாம் செய்ய சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம அதை பேச வேண்டாம். பல காரியங்களை செய்ய சொல்லுவாங்க. அப்போ இவங்க வேதனைப்படுவாங்க. ஆனால் இவங்க 3வது வருஷம் 4வது வருஷம் வரும்போது இவன் ஜூனியரை என்ன செய்வான்? வேதனைப்படுத்துவான். ஏன் வேதனைப்படுத்துவான்? நான் வேதனைப்பட்டேன், ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய ஜூனியரை நான் என்ன செய்ய போகிறேன்? வேதனைப்படுத்த போகிறேன். இப்படி இருக்கக்கூடாது தேவ பிள்ளை. நான் வேதனைப்பட்டேன், அன்னைக்கு எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது, ஆனால் இப்போ நான் சீனியர் ஆகிட்டேன், ஆனால் நான் எனக்கு கீழே இருக்கிற அவங்கள என்ன செய்ய மாட்டேன்? ரேகிங்கிற போர்வையில் அவங்கள என்ன செய்ய மாட்டேன்? வேதனைப்படுத்த மாட்டேன். இவன் தான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இல்லை. அவங்க சீனியர் ஆன பிறகு அவங்க சாதாரணமான போஸ்டில் இருந்தால் மறந்துடுறாங்க. ஐயோ, என்னுடைய அதிகாரி என்னை எப்படி கொடுமைப்படுத்துகிறானே அப்படின்னு மனசில் நினைக்கிறவங்க, இவங்க அதிகாரியாக மாறினவங்க தனக்கு கீழாக இருக்கிறவங்கள என்ன செய்கிறாங்க? வேதனைப்படுத்துகிறார்கள். அப்படி வேதனைப்படுத்த கூடாது. ஆனால் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன மாடலை சொல்கிறேன் பாருங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த முதல்ல வாயை திறக்கிறது யாரு? போவாஸ். போவாஸ் யாரு? அந்த இடத்துக்கு முழுசுக்கும் எஜமானன், அந்த வயல்களுக்கெல்லாம் அதிபதி. அவர் வந்து ஒரு மேடையில் நிற்கணும், எல்லாரும் என்ன செய்யணும்? முகங்குப்புற விழணும். அந்த நாட்கள்லாம் அப்படித்தான். யோசேப்பு வந்து நிற்கும் போது எல்லாரும் முகங்குப்புற விழுந்தார்கள். அப்படி தான் நடக்கும். அந்த எஜமான் வந்து அப்படி நின்ன உடனே எல்லாரும் என்ன செய்வாங்க? வணக்கம் செலுத்துவார்கள். ஆனால் இங்கே பாருங்க, அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, இவர் தான் முதல்ல வாயை திறக்கிறாரு. கனம் பண்ணுவதற்கு முந்திக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு காரியத்தை செய்தவர் இவர் தான். பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் அவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆகவே அவங்க சொல்றாங்க, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக. எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த உறவு? எஜமான் வேலைக்காரன் உறவு. ஸ்தோத்திரம். இப்படி தான் இருக்கணும். நம்ம கீழே வேலை பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு அம்மா உங்கள் வீட்டில் இருக்கணும்னா ரொம்ப மிரட்டாதீங்க, இல்லை ரொம்ப மிரட்டாதீங்க. வேலைக்கு ஆள் வந்துட்டுன்னு சொல்லி 20 பாத்திரத்துக்கு 50 பாத்திரத்தை போடாதீங்க. இதுதான் அதனுடைய அர்த்தம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காங்களா, கொடுங்க, வேலை செய்ய கொடுங்க. அது எல்லாம் தூக்கி என்ன செஞ்சிடாதீங்க, ஒரேடியாக போட்டு ஒரே நாளில் எல்லாத்தையும் வாங்கிடணும்னு சொன்னால் அப்புறம் அந்த அம்மா உங்கள் வேலையை விட்டுட்டு போயிடுவாங்க. அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். சரி, அடுத்தது பார்க்கலாம். லேவியராகமும் இதே இதில் லேவியராகமும் 19, 13, 14 வாசிங்க. பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. சரி, அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்ல? இப்படி நம்ம வேதனைப்படுத்தக்கூடாதான். எப்படி வேதனைப்படுத்தக்கூடாது? பிறனை ஒடுக்காமலும். பிறனை என்ன செய்யக்கூடாது? ஒடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஒடுக்குதல்னா என்ன கவனிக்கிங்களா? பிறகு பேசுங்க. கூட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு நல்லா உட்காந்து சேரில் போட்டு நல்லா உட்காந்து ஃபேனு கீழே உட்காந்து ஒரு மணி நேரம் பேசிட்டு போங்க, பிரச்சனையே இல்லை. பிரசங்கத்தை கேளுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிறனை ஒடுக்காமலும். இந்த இடத்துல ஒடுக்குதல்னா என்ன? இந்த இடத்துல யாரை குறிச்சே பேசிட்டு வராரு? எஜமான், அந்த இதுதான் கூலிக்காரன். அந்த அவன் ஒடுக்கிறதுனா என்னது? நான் இப்போ முதல்ல சொன்னது தான். நம்ம இப்போ யாத்திராமத்தில் பார்த்தோம்ல, இப்போ தான் நம்ம பார்த்தோம் பாருங்க. பாருங்க, இப்போ இந்த யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்குதல். வேலையை அதிகமான பளுவை கொடுத்து ஒடுக்குதல், அதிகமான பளுவை கொடுத்து வேதனைப்படுத்துதல். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதிகமான பளு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வேலை செய்கிற இடத்துல பாருங்க, அதிகமான பளு. ஜவுளி கடையில் பாருங்க,
பாவம் அந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுனால காலில் பிரச்சனை இல்லை. 40 வயசை தாண்டியாச்சுன்னா கால் இழுக்கும், கால் என்ன செய்யலாம் இழுக்கும். எனக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு உபாச ஜெபங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு போனால் கால் இழுக்க எங்கே இழுக்க, அது இழுக்க தான் செய்யும். பிரைஸில் அப்புறம் தடவி விட்டாலும் நிற்காது, அது தடை விட்டால் நிற்காது. அது ஒரு 2-3 நிமிஷம் 5 நிமிஷம் அது வேலையை செஞ்சுட்டு தான் அது என்ன செய்யும், போகும். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஜவுளி கடையில் கூட்டம் இல்லாட்டாலும் அந்த பிள்ளைகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நின்றுக்கிட்டு இருக்காங்க. 8 மணி நேரம் வேலைங்கிறது இன்றைக்கி 12 மணி நேரம் வேலை என்ன செஞ்சிருச்சு ஆச்சு. நார்த் இந்தியாவிலலாம் நிறைய கம்பெனிஸ்லாம் எத்தனை மணி நேரம் வேலை, 12 ஜனங்களை என்ன செய்கிறாங்க, ஒடுக்கி என்ன செய்கிறாங்க, வேதனைப்படுத்துகிறார்கள். நீங்கள் நாளைக்கு ஒரு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு பெரிய முதலாளியாக நீங்கள் மாறுறீங்கன்னா இந்த வசனத்தில் நீங்கள் நினைக்கணும். நீங்கள் அப்படி செய்யும்போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அடுத்தது அதிலே வருது பாருங்க, என்ன செய்யக்கூடாதான், கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கொள்ளையிடாமல் இருப்பாயாங்கன்னா இதில் என்ன சொல்லலை. இப்போ நான் போய் இன்னொரு வீட்டுக்குள்ளே போய் விழுந்து அங்கே போய் திருடிட்டு போகிறத சொல்லலை. வேலைக்காரனுடைய என்ன செய்யாத, அவனை கொள்ளையிடாத, அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஒழுங்கா கொடுன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். இப்போ நான் எல்லாரும் கவனிங்க, நல்லா கவனிங்க. தங்க கடைக்கு போகிறோம். என்ன கடைக்கு? தங்கம் வாங்க. தங்க மாளிகைக்கு வாங்கலாம் அப்படி ஒன்று சொல்கிறாங்க. தங்கம் வாங்க, தங்க மாளிகைக்கு வாங்க. சரி, தங்கம் வாங்கிறதுக்கு போகிறோம். அங்கே போகிறதே நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போவோம். ஏன்னா வாங்க போகிறது என்னது, தங்கம். சரி, அவன் சொல்லுவான் 1,13,000 ரூபாம்மா. ப்ளீஸுங்க 1,12,000 போட்டுக்கோங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நீங்கள் சொன்ன உடனே குறைச்சிருவானா? நீங்கள் முதல்ல சொல்லுவீங்களான்னு கேட்கேன். சரி வேண்டாம், ஜவுளி கடைக்கு போங்க. அங்கே ஜவுளி கடையில் கண்ணா சில்கோ அல்லது ஒரு சின்னத்துறையோ இருக்குது. அங்கே ஒரு சாரி 2,000, ப்ளீஸுங்க ஒரு 1,800 போட்டுக்கோங்க. சொல்வீங்களா? சொல்ல மாட்டோம். நம்முடைய சாம்பியன்ஷிப்பு எங்கே தெரியுமா? பால்காரன், காய்கறி கடைக்காரன், கீரைக்காரன், இவன்கிட்ட தான் நம்ம சாம்பியன்ஷிப்பு. என்னங்க விலை ரொம்ப கூட போடுறீங்களே, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு கீரைக்காரர் என்கிட்ட சொன்னார். கரெக்டாக நமக்கு சொல்லுவார், ஏன்னா அப்போ இந்த பிரசங்கம் பண்ணு போய் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பிரதர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பிரதர் உங்கள் கஷ்டம், உங்கள் கஷ்டத்தை சொல்லுங்கள். பிரதர் இப்போல்லாம் தண்ணி ஊற்றி இந்த கூலியெல்லாம் வச்சு நாங்கள் கீரைலாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரேட் ஆகிடுது. நான் 10 ரூபாயை 12 ரூபாயாக நான் மாற்றியிருக்கேன். ஆனால் சில பொம்பளைகளை என்ன பண்ணுறாங்கன்னா 10 ரூபாயை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே ஓடி போயிடுறாங்களாம். நானே சைக்கிளில் கொண்டு வந்து என்ன செய்ய, சரி வியாபாரமாவது நடக்கட்டும்ட்டு நான் பாட்டுக்கு நான் என்ன செஞ்சிடறேன், போய்கிட்டு இருக்கேன். இந்த பொம்பளைகள் பண்ணுற அநியாயம் என்ன செய்ய முடியல, தாங்க. இது பேர் தான் கொள்ளை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு வீட்டில் போய் கொள்ளை அடிக்கிறது குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசலை. மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சரியாக கொடு, கட் பண்ணாத. அதை அவங்க அழும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது. 100 ரூபான்னு பேசுனா 100 கொடுத்துரு, 1000 பேசுனா 1000 கொடுத்துரு. பிரைஸ் எல்லாம் அதில் என்ன செய்யாத, குறைச்சிடாத. தேவன் பின்னிடுவார். ரொம்ப ஞானமாக இருக்கணும். தங்க கடையில் போய் பேசி பாருங்க, ஜவுளி கடையில் போய் பேசிட்டு என்கிட்ட சொல்லுங்க. இல்லை நான் கண்ணா சில்கில் போனேன், 2,000 இருந்துச்சு, நான் 1,500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி பாருங்க பார்ப்போம். நெவர். கீரை கடைக்காரன், காய்கறி கடைக்காரன் இவன் தான். ஒரே முத்த கறியை வச்சுக்கிட்டு 10 ரூபாயா 15 ரூபாயா ஆமாம் டப்புன்னு ரூபாய் கொடுத்துட்டு ஓடி போயிடுறது. பிரைஸ் எல்லாம் இருக்கு ஆப்பு. அதுதான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிப்பது நல்லது, ஜெபிப்பது நல்லது. மற்றவளை இந்த விதமாக கூட என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அதுக்கு தான் அடுத்த வசனம் அப்படி கொண்டு வராரு. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. ஒழுங்கா கொடுத்துரு கூலியை. அந்த கூலியை கொடுக்கல பிச்சு விடுவார், பிச்சு ஆண்டவர் பிச்சிருவார். பிச்சு கரியாக கொடுத்துரு கூலிக்காரன்ட்ட. 1000 ரூபா பேசிட வேண்டியது. மண்வெட்டிக்காரன் அவன் என்ன பேசு, ஒரு 200 ரூபாயை கட் பண்ணிட வேண்டியது. அப்புறம் எனக்கு என்ன புதுக்கோட்டையில் ஒரு இடம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் விற்றுருக்கக்கூடாது, ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு விற்றுட்டோம். அந்த கொஞ்ச நாள் ஒரு பல வருஷங்களுக்கு முன்பதாக. அவர் பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளை தான் பாருங்கள். ஆனாலும் அந்த நம்ம பேசினதில் ஒரு 1000 2,000 குறைச்சிட்டு தான் எனக்கு கொடுத்தாரு. அவர்கிட்ட போய் நான் என்னத்தை சண்டை, அவருக்கு அந்த 2,000 1000 குறைச்சது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ குறைச்சிட்டோம், ஒரு 2,000 ரூபாயை குறைச்சிட்டோம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, சரி அவர் புத்தி அப்படி தான் என்ன செய்யுது இருக்குது. அப்படி கிடையாது. பேசினதில் எப்படி இருக்கணும், நம்ம உண்மையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். 1000ன்னு பேசிட்டீங்களா 1000 பேர், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். 10,000ன்னு பேசிட்டீங்களா 10,000. சின்ன சின்ன காரியங்களிலே கூட நாம் மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு அதுதான் சம்பளம்.
அவங்களுக்கு அதுதான் ஆசீர்வாதம். நமக்கு நிறைய கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு 5 ரூபா அப்படி கொஞ்சம் கூட கொடுத்த உடனே நாம் செத்தே போயிட மாட்டோம். நம்ம கொடுத்ததே அதுக்கு தானே. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். டாட்டா ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டாரு? ஏன் அவ்வளவு காலம் வாழ்ந்தார்னா, டாட்டா அள்ளி வீசுவாராம். கேட்டிருக்கீங்களா நீங்கள்? ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு அள்ளி வழங்குவாராம். அவர் திருமணமே பண்ணாமல் அவர் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். ஆனால் ஆண்டவரை அறியலை. ஆனால் அவர் யார்? ஒரு நல்ல ஒரு சன்மார்க்கன், ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உள்ளவன். ஆகவே தான் அந்த கம்பெனிலாம் நல்லா பெருகிருக்கு. மற்ற கம்பெனியில் பெருகிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய சொத்து ரொம்ப கம்மியாக இருக்கான். நான் ஒரு ஆர்டிக்கலில் வாசித்தேன். மற்றவங்களுக்கெல்லாம் அம்பானி, அதானி, இவங்களுக்கெல்லாம் சொத்து நிறைய இருக்கான். இவருக்கு சொத்து நிறையா இருந்தாலும் நிறைய ஏழைகளுக்கு வாரி வழங்குவாராம். அதனால அவருடைய அந்த என்ன சொல்லுது, சொத்து அமௌண்ட் அவருக்கு எப்படி இருந்துச்சா? கம்மியாக இருந்துச்சான். காரணம் என்னென்னா, அவர் பைபிளை வாசிக்காமலேயே கூலிக்காரனுடைய கூலியை கொடுக்கிறார், இரக்க சுபாவம் உள்ளவராக இருக்கிறார், மற்றவர்கள் வேதனைப்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக என்ன செய்கிறார் இருக்கிறார். ஆகவே நீங்கள் முதலாளியாகவோ உயர்ந்த அதிகாரியாகவோ அல்லது ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர்ஸாகவோ ஹெட்மிஸ்டர்ஸாகவோ அல்லது காலேஜ் டீனாகவோ அல்லது கலெக்டராகவோ தாசில்தாராகவோ போலீஸ் ஆஃபீஸராகவோ, யாருக்கு தெரியும் இதில் ஒருத்தன் போலீஸ் ஆஃபீஸராக வரலாம்? ஸ்தோத்திரம். சரி, கம்பெனி ஓனர்ஸ், மேனேஜர்ஸ், யாராக இருந்தாலும் சரி தான், நமக்கு கீழே உள்ளவங்களை மதிக்கணும். அவங்கள வேதனைப்பட என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. போவாஸ் அதை செய்ததுனால தான் அந்த போவாஸ் சந்ததியில் தான் இயேசுநாதர் என்ன செஞ்சார்? வந்தாருங்க. இயேசுநாதர் வந்தார். இயேசுநாதர் ஆச்சரியமாக இருக்குது. நாம் செய்கிற சில காரியங்கள் என்ன செய்யுது? மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறது. சரி, அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஏரோது விஷயத்தில் பாருங்கள். மத்தேயு 2:16. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லஹேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இவருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. தன்னுடைய சொந்த ஜனம் இப்போ யாரை அவர் கேப்சர் பிடிக்கணும்? இயேசுநாதரை பிடிக்கணும். அப்போ அதுதானே அவர் செஞ்சிருக்கணும். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு குணம். அவர் சொல்லிட்டார் 2 வயசுக்குள்ளன்னு சொல்லிட்டாரு. இயேசுநாதர் இப்போ தான் பிறந்திருக்கிறாரு. அதாவது ஒரு மாதம், ஒரு சில நாட்கள் தானே ஆயிருக்கும். சில நாட்கள், ஒரு 7 நாள் குழந்தை எப்படி இருக்கும்? ஒரு 2 வயசு குழந்தை எப்படி இருக்கும்? 2 வயசு குழந்தை நடந்துரும். அப்போ இந்த துன்மார்க்கன், இந்த ஏரோது எவ்வளோ ஒரு கொடிய காரியத்தை செய்கிறான். 2 வயதுக்கு உட்பட்ட அத்தனை பேரையும் கொல்லுங்கன்ட்டான். அவ்வளோ பேரும் பாருங்கள், பிள்ளைகளை சாக கொடுத்துட்டு அதில் ராகேல்னு ஒரு பெண்ணை அழுதுகிட்டு இருந்தார்னு சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா? புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டு அதில் கூக்குரல் சமாரியாவிலே கேட்கப்பட்டது. அத்தனை பேரும் மார்பல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? 2 வயசுல உள்ள ஆண் குழந்தை எல்லாம் செத்து போச்சு. ஆனால் என்ன செஞ்சுருக்கலாம்? 1 மாத குழந்தைனாவது கூட நீ சொல்லியிருக்கலாம். உனக்கு யாருடைய வேதனையும் பெருசு இல்லை. ஏன்னா நீ அந்த அதிகாரத்தில் இருக்க. நீ ஏரோது ராஜாவாக இருக்க. உனக்கு இவங்கெல்லாம் அற்ப தூசி, உன் காலில் படிந்திருக்கிற தூசி. நீ அவங்கள மதிக்கலை. ஆனால் தேவன் மதிக்கிறார். ஒரு மனுஷன் கூட என்ன செய்யக்கூடாது? அநியாயமாக சாகக்கூடாது. நம்முடைய தேவன் ரொம்ப நல்ல தேவன். இவன் பாருங்க, தன்னுடைய சொந்த ஜனத்தினுடைய பிள்ளைகளை, குழந்தைகள்லாம் எப்படிப்பட்டு இருக்கும்? நம்ம அறியாமலே குழந்தைகளை யாருனாலும் நேசிப்போமா இல்லையா? இயேசுநாதர் கூட அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அல்ல தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொன்னார். சிறு பிள்ளைகள்னா அதுக்கு அது அப்படிதான். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு குழந்தைனா நமக்கு அவ்வளோ பிரியமாக இருக்கும். ஆனால் இந்த ஏரோதுக்கு செல்ஃபிஷ் ஃபெல்லோ, தற்குறி, நம்ம பாணியில் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரு பைசாவுக்கு பெறாத ஒரு மனுஷன், இப்படி ஒரு இவன் என்ன கேட்டால் இவன் ஒரு ஹிட்லர். என்ன வேணாலும் பேசுவேன் இவனை. அவன் ஒரு அயோக்கியன், ஹிட்லர், வேற என்ன சொல்லலாம்? முசோலினி, வேற என்னெல்லாம் சொல்லலாம்? இப்பொழுது சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, 2 வயதுக்குள்ள பிள்ளைகள் எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பிள்ளைகள் செத்துருப்பாங்க. அந்த தாய் தகப்பனுடைய குடல் எவ்வளவு கொதிச்சிருக்கும், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அதை பற்றி இவனுக்கு ஒன்றும் அக்கறை இல்லை. எவன் செத்தா எனக்கு என்ன? இவன்லாம் ராஜாவாக இருக்க தகுதியானவனா இவன்? ஸ்தோத்திரம். இது கொடூரன், இவன்லாம் கொடூர நெஞ்சம். அல்லது ஒரு போட்டு ஒன்று அவர் இயேசுநாதர் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல,
அவரை பிடிச்சிட்டு வான்னு சொல்லி தன்னுடைய ட்ரூப்ஸை ஃபுல்லாக அனுப்பியிருக்கணும். அதுதான் செஞ்சுருக்கணும். வேறு எதுவுமே இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது. இதுக்கு காரணம் என்ன? கரெக்டாக சொல்லுங்கள். அதிகார மமதை. பிரைஸ் தி லார்ட். அதிகார மமதை. நான் ராஜா, நான் என்ன வேணாலும் செய்வேன், என்கிட்ட யாருமே என்ன செய்ய முடியாது, கேள்வி என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது அப்படின்னு கண்ணை மூடிட்டு ஒரு சட்டத்தை என்ன செஞ்சான், ஏற்றினான். அன்னைக்கு அவன் போட்டதான சட்டம். ராஜா என்ன சொன்னாரோ அதுதான் அன்னைக்கு உள்ள சட்டம். நல்ல வேளை நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்கிறது நமக்கு கிடைத்த ஒரு நல்ல பாக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்போ எவ்வளோ வேதனைன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ வேதனை. அப்போது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கீழே உள்ளவங்கள மதிக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க, அல்லது உங்கள் கம்பெனியில் உங்களோடு இணைந்து வேலை பார்க்குறவங்க, அல்லது உங்களுக்கு கீழே இருந்து வேலை செய்கிறவங்க, ஒருவேளை நீங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கலாம். பிரதர்லாம் ஒரு காலத்தில் பேக்கரி வச்சுருந்தாரு, இப்போ வேலைக்கு போகிறாரு. என்ன ஒரு மிச்சர் கடை வைக்கலாம், அல்லது ஒரு பரோட்டா கடை நீங்கள் வைக்கலாம், ஒரு சின்ன ஹோட்டல் வைக்கலாம். அந்த ஹோட்டலில் இருக்கிற அந்த உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களெல்லாம் சிலர்லாம் ரொம்ப மரியாதை குறைவாலாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. ஹோட்டல்கள்லாம் நம்ம அப்படிலாம் பார்க்குறோம். ரொம்ப இதாக பேசுவாங்க. போய் உட்கார்ந்துருக்கிற ஆளும் என்னமோ வானத்துலேருந்து வந்த மாதிரி, அதை கொண்டா, இதை கொண்டா. இந்த ஹோட்டலில் இது ஒரு பெரிய அநியாயம். அதுவும் பெரிய கொஞ்சம் ஒரு மாதிரி ஆட்கள்லாம் இப்படி தான் என்ன செய்கிறாங்க. அவன் வேதனைப்படுவானே, அவனுக்கும் ஒரு இருதயம் இருக்கிற, அவங்க பிரதர்னு சொல்லலாம், சிஸ்டர்னு சொல்லலாம், சகோதரன் சொல்லலாம். இப்போ எவ்வளவோ அழகாக இருக்க, நல்ல பேச்செல்லாம் வச்சு, ப்ரோ, என்னது ப்ரோ, என்ன அழகாக இருக்குது, நல்ல வார்த்தை, ப்ரோ கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன வேணும், கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படி கேட்கலாம். எங்க வாப்பா. சிலர்லாம் அந்த நாகரிகமே கிடையாது. எல்லாம் நீ நான் தான். ஸ்தோத் எல்லாம் இப்படி தான் கூப்பிடுது. எங்க வாப்பா வாப்பா வாப்பான்னா அப்புறம் அவர் வாப்பா முஸ்லீம் வந்துடாமல். ஸ்தோத்திரம். யாராலும் வாப்பா போப்பா அப்படிலாம் இல்லை. தேவ பிள்ளைகள் மற்றவங்கள வேதனைப்படுத்தவே கூடாது. அப்படி நம்ம செஞ்சிட்டு இருந்தால் நம்ம வேதனைப்படுத்துகிறவங்களும் குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். கையை மறைச்சி வச்சு பேசினாலும் எனக்கு தெரியும், பிரசங்கமும் போகும், அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பேச்சு அப்புறம், கேட்குறது தான் இப்போ நீங்கள் அல்லையில் உங்கள் வேலை. என்ன வேலை? கேட்குற வேலை, பேசுகிற வேலை இல்லை. பேசுகிற வேலை கூட்டம் முடிஞ்ச பிறகு திருப்பி சொல்கிறேன், நல்லா சேர் போட்டு உட்காந்து டீலாம் வாங்கி பஜ்ஜி வாங்கி அப்படின்னு நல்லா பேசிக்கிட்டே இருங்க. சரி, அடுத்தது ஒரு ஆளை பார்த்துட்டு முடிச்சிடலாம். இப்போ 2 சாமுவேல் 11 தெரிஞ்ச சம்பவம் தான். 14 வாசிங்க. 2 சாமுவேல் 11:14 காலமே தாவீது யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள். சரி, இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அவர் வேதனைப்பட்டாரோ வேதனைப்படலையோ, அவர் வேதனைப்படுகிறத யார் அறிந்திருக்கிறா? தேவன். அவருக்கு தெரியாது பாவம். இந்த தாவீது தான் இதை செய்தாருன்னு அவருக்கு தெரியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் என்ன மாதிரி வேதனைப்படுத்திட்டாரு பார்த்தீங்களா? அவருக்கு அதை பற்றி ஒரு அக்கறையுமே இல்லை. ஐயோ என்னுடைய சகோதரனை, எனக்கு கீழே இருக்கிற அதிகாரி, அவர் ஒரு அதிகாரி, சாதாரணமானவரில் 31 பராக்கிரமசாலிகளில் உரியாவும் ஒருவர். ரொம்ப முக்கியமானது. பல கேப்டன்ஸில் இவர் ஒரு முக்கியமான கேப்டன். நாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு மனிதன். அவரை பற்றி அவர் காரியம் என்ன செஞ்சிட்டாரு, அவரை பற்றி அவர் கரிசனையாக இல்லை. இன்னும் ஒரே ஒரு பாயிண்டோடு இதை முடிச்சிடுறேன், அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படியும் ஒன்று இருக்குன்னு பார்த்துக்கிடுவோம். சரி, அடுத்தது, எஜமானனை வேதனைப்படுத்தாதீர். இது வரணும்ல. வேலைக்காரனை மாத்திரம்தான் வேதனைப்படுத்தக்கூடாதா? எஜமானனை வேதனைப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற எஜமானன் பல வகையில் இருப்பாங்க. எஜமானன். ஸ்தோத்திரம். நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலமாக இருக்கும், அல்லது நீங்கள் படிக்கிற இடமா இருக்கும், ஸ்தோத்திரம், அல்லது சபையாக இருக்கலாம். பல இடங்களில் கர்த்தர் நமக்கு மேலே ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார். அதிகாரங்கள் டேஷ் தேவனால் உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் என்று என்ன செய்யப்படலை, உண்டாக்கப்படவில்லை. எதில் இருக்கு? எபிரேயர் 13 ரோமர் 13 ரோமர் 13:1 இருக்கு. டக்குன்னு போட்டு பார்ப்போம். ரோமர் 13:1. நம்ம சொல்கிற நேரத்தில் தான் வராது. 13:1டா. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? ஒரு தேவனுடைய பிள்ளை நாம் ஒரு வேலை பார்க்குறோம், ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம். நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இஷ்டத்துக்கு பேசுகிறது, இஷ்டத்துக்கு கிண்டல் அடிக்கிறது, வேலையில் சுணக்கம் காட்டுறது, வேலையில் ஜூட்டு விடுறது,
இதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது அந்த எஜமான் அறிஞ்சாருன்னா அவருக்கு எப்படி இருக்கும், வேதனையாக இருக்கும். வேதனை இருக்கக்கூடாது. நீங்கள் எங்கே வேலை பாருங்கள், நம்ம ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்கிறோம், வேலை பார்க்குறோம். அந்த வேலை பார்க்குற இடத்துல எஜமானுக்கு உண்மையும் உத்தமமாக நம்ம இருக்கணும். அவரை சந்தோஷப்படுத்தணும், அவரை குஷிப்படுத்தணும். அவர் ஒரு நாள் நம்ம இவனா விளங்காதவன் வந்தால் எனக்கு எல்லாமே நஷ்டமாக தான் ஆகுது, அப்படியே ஒரு எஜமான என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. வாசிப்போம், தெரிந்த சம்பவம் தான். 1 சாமுவேல் 18:6 வாசிங்க. 1 சாமுவேல் 18:6 குயிக் முடி. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போதும் ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது என்று சொல்லி. சரி, இவங்க எஜமான் யாரு? சவுல். அவர் ராஜா, சூப்பர் எஜமான், அவர் சூப்பர் மாஸ்டர். இப்போ இந்த பெண்கள் இருக்காங்களே, நல்ல வேதனையை உண்டாக்கிட்டாங்க. யாருக்கு? இவங்க சும்மா சொல்லியிருந்தா கூட போதும், தாவீது கொண்டது 10000, தாவீது கொண்டது 10000, தாவீது கொண்டது 10000 அப்படி சொன்னால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஆளை உயர்த்துறதுக்கு பிரைட்சன் பேடு நல்லா போடுறான் அப்படின்னு சொல்கிறேன் இன்னும் வச்சுக்கோங்களேன். நல்லா போடலை அப்படின்னு வச்சுக்கோங்க, நல்லா போடலை. ஆனால் இன்னொரு ஆளை கம்பேர் பண்ணி பிரைட்சனை விட சோ அண்ட் சோ நல்லா போடுறான் அல்லது நல்லா போடலை, ஒருத்தரை கம்பேர் பண்ணி இன்னொருத்தரை சொல்லும்போது ரொம்ப கோபம் என்ன செய்யும், வரும். இது மாத்திரம் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவீதுக்கு வந்தது 10000 சொல்லியிருந்தா பிரச்சனையே வராது. ஆனால் அந்த எஜமானை எப்படி வேதனைப்படுத்துகிறாங்க, அவர் ஏத்தாப்பில் தான் இருக்கிறார், எங்கேயோ இல்லை, அவர் காது கேட்க என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இன்றைக்கி கத்துவாங்கல்ல, ஓ ஓ ஓ ஓ ஓன்னு ஒரு மாதிரி சில சிக்னல்கள் சில வார்த்தைகளை விட்டுட்டு கத்துற மாதிரி அன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, இதே மாதிரி தான் கட்டி டிட்டோ. இன்றைக்கி என்ன நடக்கோ அன்றைக்கி தான். சவுல் நேரம் வாராரு, சவுல் காது கேட்க சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. நான் நினைக்கிறேன் அதிலே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஒரு 25 பேர், ஒரு 2 குரூப்பு. ஒன்று கத்துது சவுல் கொண்டது 1000, ஒன்று இது தாவீது கொண்டது 10000. சவுல் கொண்டது 1000 ஆடி பாடி அப்படியே அவனுக்கு வேதனையும் துக்கத்தையும் கோபத்தையும் என்ன செஞ்சாங்க, அப்படியே ஏற்றுனாங்க. இப்படி செய்ய வேண்டாம். ஸ்தோத்திரம். நமக்கு எஜமான இருக்கவங்கள நம்ம என்ன செய்ய வேண்டியதான், ஸ்தோத்திரம். இப்படி ஒரு எஜமான தந்திருக்கிறீரே, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, அவங்க மூலமாக நான் போஷிக்கப்படுறேனே, உமக்கு நன்றியப்பா. இப்படி தான் நம்ம போயிட்டு இருக்க முடிய, அவங்கள என்ன செய்யக்கூடாது, ஏசிட்டே இருக்கக்கூடாது. நான் வேலை பார்த்த இடத்துல ஒரு டிரைவர் வந்து சும்மா எங்கள் பாஸ் அவரை ஏசிக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஒன்றும் கிடையாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது, இது என்ன ஆள், இந்த ஆள் இப்படி பேச. யாரோ கரெக்டாக போய் போட்டு கொடுத்துட்டான், 1 மாதத்தில் சீட்டை கழிச்சு அனுப்பிட்டார். இத்தனைக்கும் அவர் பெர்மனெண்ட் கிடையாது, இருந்தாலும் அவருக்கு அவர் தான் எடுப்பார். அந்த வார்த்தை யார்கிட்ட போய் சேர்ந்துட்டு, எஜமான்ட்ட, அந்த எங்கள் பாஸ்கிட்ட போய் என்ன செஞ்சுட்டு சேர்ந்துட்டு, அது 1 மாதத்துக்குள்ளே சீட்டை எரிஞ்சிட்டா கிடைச்சா. எப்போ பார்த்தாலும் அவரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு ஒன்றும் தெரியாது இருக்கட்டும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போயேன். அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்க? அதே தான். அப்போ நம்ம எஜமான என்ன செய்யக்கூடாது, வேதனை. இவருக்கு ஒன்றுமே தெரியாது, தெரியாமலாம் எஜமானராக இருக்கார், தெரியாமலாம் அவர் உனக்கு சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்கார் அவர், அப்படின்னு செய்யக்கூடாது. இன்னொரு ஆள் சீபா மேவி போசைத். அது 2 சாமுவேல் 9:1 இருக்குது, 2 சாமுவேல் 16:1-4 வரைக்கும் இருக்குது, 19:24. அதை வாசிக்க வேண்டாம், சொல்லிடுறேன். மேவி போசைத், இவர் யார்? யோனத்தானுடைய மகன். சீபா யாருடைய வேலைக்காரன்? மேவி போசைத்துடைய வேலைக்காரன். இப்போ தாவீது வந்து சொல்கிறாரு, யோனத்தான் நிமித்தம் யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது மேவி போசைத்தை காட்டிட்டாங்க. மேவி போசைத்துடைய வேலைக்காரனும் வந்துட்டார். வேலைக்காரன்ட்ட சொல்கிறாரு, அந்த யோனத்தானுடைய சவுலுடைய நிலபலங்களை எல்லாம் உங்கள் எஜமானுக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன். அதனால நீ என்ன செய்ய, இந்த நிலத்தில் பயிரிட்டு உன்னுடைய எஜமானுக்கு நீ சம்பாத்தியத்தை சேர்த்து வையின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டான். ஆனால் அதன்படி அவன் என்ன செய்யலை. அந்த சம்பாத்தியத்தெல்லாம்
அவன் என்ன பண்ணான், ஒரு பெரும் பகுதியை மேவி போசேத்திட்ட கேட்காமலேயே யார்கிட்ட கொண்டு போயிட்டான், தாவீது ராஜா கஷ்டப்பட்டு அப்சலோமுக்கு பயந்து போகிற வேளையில் அதெல்லாம் கொண்டு போய் தவறான வார்த்தையை சொல்லிட்டான். அப்போ கேட்குறான், மேவி போசேத்து எங்கேன்னு கேட்ட போது, மேவி போசேத்தா அவன் அங்கே எருசலேமில் கிடக்கான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஐயா, அதாவது சவுலுடைய ராஜ்யபாரத்தை திரும்ப ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வர போகிறாரு, இன்னையோட தாவீது ராஜ்யபாரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு பிச்சையும் என்ன செஞ்சிட்டான், போட்டு விட்டுட்டான். உடனே இவரும் அவசரம் கொடுக்க அது மேவி போசேத்து கொடுத்ததெல்லாம் யாருடையதாயிற்று, உன்னுடையதாயிட்டுன்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு கதை. அப்போ பாருங்கள், அந்த எஜமானுக்கு எவ்வளோ வேதனை உண்டாக்கிறார். சச்சமே ஆத்திரப்படுறது நம்ம அது ஒரு முக்கியமான காரியம். சில காரியங்களை என்ன செய்யணும், தீர விசாரிக்கணும். ஒரு பகுதி மாத்திரம் கேட்டுட்டு நம்ம டக்குன்னு சொல்லிடக்கூடாது. கடைசியில் உண்மை நிலவரம் அவருக்கு தெரிஞ்சிட்டு, தாவீதுக்கு பின்னாட்களில் உண்மை நிலவரம் தெரிஞ்சிட்டு, அப்போ என்ன செஞ்சுருக்கணும், சீபாவை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கணுமா, வாங்கியிருக்க கூடாதா, வாங்கியிருக்கணும். ஆனால் அந்த டைமில் அவர் என்ன செஞ்சிட்டாரு, நீங்கள் சொத்தை 2 பேரும் என்ன செஞ்சுருங்க, பிரிச்சுக்கிடுங்க, பாதி பாதியாக எடுத்துக்கணும். உடனே அவர் சொல்லிட்டாரு, எங்கள் எஜமான் நீர் ராஜா நீர் வந்ததே எனக்கு போதும், அவனே எல்லாம் வச்சுக்கிடட்டும்னு பெருந்தன்மையை விட்டுட்டு போயிட்டார். பிரைஸ் அலாட், ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், மேவி போசே அந்த சீபா வந்து மேவி போசேத்துடைய வேலைக்காரன், மேவி போசேத்து எஜமான். அப்போ எஜமானை என்ன செஞ்சிட்டாரு, வேதனைப்படுத்தி விட்டார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா என்றைக்கும் அவங்களுக்கு எதிராக கொடி பிடிக்காதீங்க. சிலர் கொடி பிடிப்பாங்க, பாங்க நம்ம எல்லாரும் போய் சேர்ந்து இந்த காரியத்தை கேட்டுருவோன்னா நீங்கள் பூ போல் ஜூட்டு விட்ருங்க. அது நம்ம எதுக்கு அதில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கணும், அவங்கள எதுக்கு நம்ம வேதனைப்படுத்தணும், அப்படி வேதனைப்படுத்தின அவசியம் நமக்கு கிடையாது. நீதியானதாக இருந்ததுன்னா தனியாக போய் உங்களால் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். இப்படி கும்பலாக போய் என்ன பெரிய சாம்பியன்ஷிப்பு அங்கே நம்ம போய் என்ன செய்ய வேண்டாம், காட்ட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். இப்போ எத்தனை காரியத்தை பார்த்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னெல்லாம் பார்த்தோம், நண்பனை வேதனைப்படுத்தாதீர். அடுத்தது, நமக்கு கீழே இருக்கிறவர்களை, பணியாளர்களை, வேலைக்காரர்களை வேதனைப்படுத்தாதீர். 3வது, எஜமானனை வேதனைப்படுத்தாதீர். வேதனைப்படுத்தாமல் இருக்கலாமா? இதைத்தான் நம்ம செய்யணும். இந்த காரியத்தை செய்தால் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார், தேவன் மகிழ்ச்சி அடைவார். தேவன் மகிழ்ச்சி அடைகிறதெல்லாம் எப்போன்னா, அவருடைய வசனத்தின்படி நம்ம, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்தின்படி வாழ்கிறவனை பார்க்கும்போது அவருக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கும். அவர் பெருமை பீத்துவார், பெருமையாக பேசுவார், மற்றவங்ககிட்டலாம் சொல்லுவார், என் பிள்ளை பாருங்கள் என் வசனத்தின்படி வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு இப்போ வேறு ஒன்றும் வேண்டாம். ப்ரைஸில் நம்ம பிள்ளைகள் இப்போ +2லாம் எழுதியிருந்தீங்க நிறைய பேர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல மார்க்குகள் வாங்கியிருக்கீங்க, ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தாங்க அல்லது ஒரு ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, இன்னொரு இடத்துல சொன்னாங்க, ஒரு ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்களான்னா, அந்த பிள்ளைகளை ஏதாவது பரிசு வாங்கிட்டுனா பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியதானே, கிடக்க வேண்டியதானே, அந்த ஆஃபீஸில் அவ்வளோ அதை அப்படியே பாஸ் பண்ணுவாங்களாம். ஒரு கப்பு வாங்கிட்டு வந்துட்டான்னு வைங்களேன், அந்த ஆஃபீஸில் அப்படியே என்ன செய்யும், அந்த கப்பு அப்படியே பாஸ் ஆகும். எதுக்கு பாஸ் ஆகுது, என்ன கப்பு, என் பிள்ளை இந்த அத்லெட்டிக்கில் ஃபஸ்ட்டு வந்திருக்கான், ஸ்தோத்திரம். அது எல்லாருக்கும் என்ன செய்யணும், அதை நான் குறைவாக சொல்லலை, அது சரிதான். ஏன், அவங்களுடைய அந்த அம்மாவுக்கு தான் மகன் ஃபஸ்ட்டு வாங்கிறத பார்த்து எப்படி இருக்குது, மகிழ்ச்சி. இது எல்லாருக்கும் தெரியணும்னு அவங்க என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. இதை மாதிரி தான் நம்ம ஆண்டவருக்கும், நம்ம உண்மையாக இருந்தால் அவருக்கு எல்லாத்திலையும் சொல்வார். அதனால் வம்புக்கு இழுத்து அவன்கிட்ட பேசினார்ல பிசாசிட்ட, ஏய் எங்கேப்பா போயிட்டு வர, உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வரேன், ஏன் யோபு மேலே கவனம் வச்சியா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறோம், அவனை போல் எவனுமே இல்லையே, அவனை பார்த்துட்டு வந்தேங்கிற, என் பிள்ளை என்ன அவ்வளோ தெம்மாடியா, அப்படி தோற்று போயிடுவானா அவன் அப்படின்ட்டு அப்படி பேசுகிறாரு. நம்மகிட்டலாம் அப்படி பேச மாட்டார், ஏன்னா நம்ம பேச நம்ம தோற்றுப்படுவோம். அவருக்கு தெரியும், ஐயையோ இவன்கிட்ட நம்ம தைரியமாக பேசிட்டு பிறகு நான் தலை குனிஞ்சு நிற்கணும், இது எதுக்கு வம்பு, அதனால தான் நமக்கு சோதனையே வரல. தைரியமாக இருங்க, பிரைஸ் அலாட். இப்படிப்பட்ட சோதனைலாம் நமக்கு என்ன செய்யாது, யோபு மாதிரி சோதனைலாம் நமக்கு வரவே வராது. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமாக போங்க. ஏன்னா நம்ம பலன் அவருக்கு தெரியும். எதுக்கு வீணா அவன்கிட்ட போய் சொல்லுவானே, அவன் ஏதாவது செய்வானே, என் பிள்ளை விசுவாசத்தில் குறுகி கிடக்கான், டோட்டலாக அப்படியே போயிடுவான், அதனால் எப்பா நீ அவனை நெஞ்சிடாத, சோதிக்காதன்றுவார். பிரைஸ் அலாட். ஆனாலும் நம்முடைய ஆண்டவருக்கு என்னென்னா, தன்னுடைய பிள்ளைகளை பற்றி பெருமை பேசுகிறதுல அவருக்கு அவ்வளோ பெரிய கொண்டாட்டம். பிரைஸ் அலாட். அப்படி சொல்லுவார், தைரியமாக சொல்லுவார், அவனை மாதிரி யார்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்லுவார். அப்படி நம்ம வாழணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கையை ஆட்டலாம், கால் ஆட்டலாம், ஏன்னா குட்டிக்காரனை கூட நீங்கள் அடிக்கலாம் ஆராதனையில். அதை பார்த்து மயங்கிடுவார் நினைக்கிங்களா? அது ஒரு சின்ன பகுதி, சிறு பகுதி.
கையை உயர்த்தி ஆராதிக்கிறது, காலை அசைச்சு ஆராதிக்கிறது, இதெல்லாம் ஒரு சிறு பகுதி தான். ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு ஈடாக அது கிடையவே கிடையாது. அது ஒரு சின்ன பகுதி. கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், உபவாசிக்கிறோம், அது ஒரு சின்ன பகுதி. ஆனால் என்னுடைய வாழ்க்கைக்கு ஈடாக அது கிட்ட வரவே முடியாது. என் வாழ்க்கை சரியில்லாமல் எவ்வளவு தான் நான் ஆராதித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் என் வாழ்க்கை சரியாக இருந்து நான் ஆராதிச்சா பன்மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், தருவார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னன்னா, இந்த தீர்மானத்தை எடுத்துட்டீங்க, பாதி ஜெயிச்சிட்டீங்க நீங்கள். ஆண்டவரே, இன்று முதல் நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் யாரையும் வேதனைப்படுத்த மாட்டேன். அந்த 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 இதுக்கு நான் போகவே மாட்டேன். என்ன வந்தாலும் ஆண்டவரே நான் அதை தாங்கிக் கொள்வேன், அதை சகித்து கொள்வேன். ஆண்டவரே, இப்படி நாம் ஒரு தீர்மானம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோம்னா சண்டைன்னு ஒன்று வருமா, சமாதான குறைவுன்னு ஒன்று வருமா, ஸ்தோத்திரம் வருமா வராதா, யார் மேலேயாவது கசப்பு வருமா? ஏன்னா நான் தான் யாரையுமே வேதனைப்படுத்த மாட்டேனே. அவங்க வேதனைப்படுத்தினாலும் கூண்டு நான் போய்கிட்டே இருப்பேனே. என்ன வாழ்க்கை? இதுக்கு கிருபை வேணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. வேதனைப்படுத்தாமல், மற்றவர்களை வேதனைப்படுத்தாமல் இருக்க எனக்கு ஒரு கிருபை தாங்கப்பான்னு கேட்கலாமா? முழங்கால் போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, எனக்கு கிருபை தாங்க. நான் யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாதப்பா. ஆண்டவரே, யாரையும் வேதனைப்படுத்தக்கூடாது. என் நண்பனை நான் வேதனைப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு கீழே இருக்கிறவர்களை, என் கீழே இருந்து வேலை செய்கிறவர்களை ஆண்டவரே நான் வேதனைப்படுத்தக்கூடாது. அப்பா, எனக்கு எஜமானாக சிலர் இருக்கிறாங்க, அவங்கள ஒரு நாள் நான் காயப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, நான் வேதனைப்படுத்தக்கூடாது. அப்பா, எனக்கு கிருபை தாங்க. ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. எல்லா தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்பா, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பிறரை வேதனைப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. இப்படியே நம்ம செஞ்சிட்டே இருந்தோம்னா அது யாரை வேதனைப்படுத்தாததுக்கு சமம்னா கர்த்தரை, தேவனை வேதனைப்படுத்தாததற்கு சமம். இது ரொம்ப முக்கியமான காரியம். பிரைஸ் தி லார்ட். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கர்த்தர் சொன்னார். ஏன் அவங்கள நான் வேதனைப்படுத்தாமல் இருக்கணும்? எதுக்கு நான் வேதனைப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால், நாம் நம்முடைய நண்பர்களையோ, நம்முடைய தாயையோ, நம்முடைய தகப்பனையோ நம்ம வேதனைப்படுத்துகிறது தேவனை வேதனைப்படுத்துகிறதுக்கு சமமாக இருக்கிறது. ஆகவே மற்றவர்களை வேதனைப்படுத்தாமல் நாம் இருக்கும்போது ஆண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார், ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு விசை நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த நாளிலே ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறரை வேதனைப்படுத்தாதீர் என்கிற தலைப்பிலே பல நாட்கள் நாங்கள் சிந்தித்தோம். இந்த நாளில் நாங்கள் சிந்தித்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். குறிப்பாக யோபுனுடைய நண்பர்கள் ஆரம்பத்திலே மிகவும் கரிசனை உள்ளவர்கள் போல எங்களுக்கு தெரிஞ்சது. அவங்கள பார்த்த உடனே ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக, ரொம்ப அவங்கள நேசிக்கிறவர்களாக எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் பின்னாட்களில் அவளை வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஆண்டவரே இந்த யோபுவை வேதனைப்படுத்தினது. ஆகவே வெக்ஸாகி அவர் பேசுகிறார், நீங்கள் பேசாமல் மௌனமாக இருங்க, அதுவே எனக்கு போதும். நீங்கள் வாழ்த்தவும் வேண்டாம், என்னை தாழ்த்தவும் வேண்டாம், நீங்கள் என்னை உயர்த்தவும் வேண்டாம், எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டாம், நீங்கள் பேசாமல் இருந்தால் எங்களுக்கு நலமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவு அவருடைய வாயிலிருந்து வந்ததுக்கு காரணம் அத்தனை வேதனை. அதை ஆண்டவரே அந்த யோபுவால் சகிக்க முடியல. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நாங்கள் சொல்லாதபடி காத்துக்கொள்ளோம். ஆண்டவரே, எங்களுடைய எஜமான்களை நாங்கள் வேதனைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளோம். எங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை நாங்கள் வேதனைப்படுத்தாதபடி ஆண்டவரே, அதன் மூலமாக கர்த்தரை நாங்கள் வேதனைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளோம். இதை ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்து இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல கிருபை செய்யும். கிருபை கூட இருப்பதாக. எல்லா கனவும் மகிமை துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லே